ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்திகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆரணக்கு நின் பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனதாவியுனதே. சேருகொள் கரும்பும் பெருஞ்சென்னெலும் மலிதன் சிறீவரமங்கை நாறு பூந்தன் தொழாய் முடியாய் தெய்வநாயகனே. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம்வியக்த கஷேத்திரமாக விளங்கக்கூடியதான திருச்சிரீவரமங்கை, ஸ்ரீ வரமங்கள நகர், வானமாமலை, தோதாத்ரி என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய திவதேசத்தினுடைய ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சொல்லப்பட்ட 15 அத்தியாயங்களை பூர்த்தியாக அனுபவித்தோம். பிரம்மாண்ட புராணம் தவிர பிருகன் நாரசிம்ம புராணம்னு சொல்லக்கூடியதான புராணத்திலும் ஸ்கந்த புராணத்திலும் இருக்கக்கூடியது இந்த வானமாமலையினுடைய ஸ்தல புராணம் அப்படின்னு குறிப்பு கிடைக்கிறது. ஆனால் நமக்கு பிரம்மாண்ட புராண ஸ்தல புராண ஸ்லோகங்களும் ஸ்கந்த புராணத்து ஸ்தல புராண ஸ்லோகங்களும் மட்டுமே கிடைக்கின்றன. பிருகன் நாரசிங்க புராணத்தின் மட்டுமே கிடைக்கின்றன. ஸ்கந்த புராண ஸ்லோகங்கள் நம்முடைய தௌர்பாகியத்தினாலே கிடைக்கவில்லை. இந்த ஸ்கந்த புராணத்தினாலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, தியான ஸ்லோகத்திலே இந்த சேற்று தாமரை புஷ்கரணிக்கு இந்திர புஷ்கரணின்னு ஒரு பேர் இருக்கிறது. அதனாலே இந்திரன் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவனுடைய கையாலே இந்த புஷ்கரணியை ஏற்படுத்தி, அதனாலே இதற்கு இந்திர புஷ்கரணின்னு அவனுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். இந்திரன் இந்த க்ஷேத்திரத்துக்கு குளத்தை வெட்டி அதிலே தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணி பெருமாளிடத்துல என்ன வரத்தை பெற்றுக்கொண்டான் அல்லது என்ன சாப விமோச்சனம் பெற்றுக்கொண்டான் அப்படின்ற விஷயம் ஸ்கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அது அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடியதான சந்நிதிக்கோ மடத்துக்கோ ஸ்ரீ விஷ்ணுவர்களுக்கோ கூட இன்னைக்கும் கிடைக்கல. ஆகையினால பிரம்மாண்ட புராணத்தை அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியா பிருகன் நாரசிம்ம புராணத்தில் சொல்லப்பட்டதான ஒரே ஒரு அத்தியாயம். பிரம்மாண்ட புராணத்துல 15 அத்தியாயங்கள்னால சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரே அத்தியாயத்தினால சங்கிரகமா சொல்ல முடியுமா அப்படின்னா, அதற்கு இந்த 16வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய பிருகன் நாரசிம்ம புராண விஷயம் மட்டும் போரும். இல்ல ஒருத்தர் பிரம்மாண்ட புராணத்தை முதல்ல கேட்காம இந்த பிருகன் நாரசிம்ம புராணத்தை முதல்ல கேட்கிறா அப்படின்னா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வரியில இவாளுக்கு சாப விமோசனமாச்சு, இவாளுக்கு வரங்கடிச்சதுன்னு சொல்லியிருக்கு. என்ன சாபம், அது எப்படி போச்சு, யார் எப்படி தபஸ் பண்ணினா அவளுக்கு என்ன வரம் கிடைச்சது அப்படின்ற விவரங்கள்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலானா, அவ திரும்பவும் பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடியதான 15 அத்தியாயங்களையும் சேவித்தால் நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதனால பூர்ணமா பிரம்மாண்ட புராணத்தின் வாயிலாக இந்த ஸ்தலத்தினுடைய மகாத்மியத்தை அனுபவிச்சுட்டு அது மொத்தத்தையும் மனசுல தரிக்கிறாப்புல ரிவைஸ் பண்றாப்புல அமைந்திருக்கக்கூடியது இந்த பிருகன் நாரசிம்ம புராணத்திலே இருக்கக்கூடியதான ஒரே ஒரு அத்தியாயத்தினாலே சொல்லப்பட்ட வியோமசைல மகாத்மியம்னு சொல்லக்கூடியதான வானமாமலையினுடைய ஸ்தல புராணம். வியோமசைலம் அப்படின்னு இந்த புராணம் வானமாமலைக்கு பெயர் தருகிறது. வானமாமலைன்னு தமிழ்ல சொல்றோமே, அது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினா வியோமசைலம். வியோமம் அப்படின்னா ஆகாசம், சைலம் அப்படின்னா மலை, ஆகாசத்தை வானம்னு சொல்றோம். வியோமசைலம் வானமலை, வானமாமலை அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்திற்கு சம்ஸ்கிருதத்துல வானமாமலை என்ற பெயரையே சொல்லி இருக்கிறது. அதனுடைய பெருமையா ரோமசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமச மகரிஷி தபஸ் பண்ணி அவருக்கு தெய்வநாயக பெருமாள் சேவை கொடுத்து இந்த க்ஷேத்திரம் முதலிலே ஏற்பட்டதுன்னு இந்த விஷயத்தை சொல்லக்கூடியதான அத்தியாயம் இந்த அத்தியாயம். சவுனகாதி மகர்ஷிகள் எல்லாம் சூத்த பௌராணிகர் இடத்துல கேட்கிறா, சுவாமி உம்மால பல க்ஷேத்திரங்களினுடைய மகாத்மியத்தையும் பல புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமையையும் தெரிந்து கொண்டோம். திரமிட தேசத்திலே, தமிழ் பேசக்கூடிய தேசத்திலே, தென்னாட்டிலே தெற்கு பக்கத்திலே ரோமசம் அப்படின்னு ஒரு மகா கஷேத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னங்களே, அதனுடைய வரலாறு என்னன்னு கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு இவ கேட்கிறான். இப்பதான 15 அத்தியாயத்தினால தெளிவா சொன்னார் அப்படின்னா அப்படி நினைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது வேற புராணம், இது வேற புராணம். எல்லா புராணங்களையும் வேதவியாசர் தான் தொகுத்தார். அவர் மூலமா சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கப்பட்டு
வியாசருடைய சிஷ்யர்கள பிரதானமாக இருக்கக்கூடியவரான சூத பௌராணிகராலே எல்லா ரிஷிகளுக்கும் பிரவர்த்தனம் பண்ணப்பட்டு அவ மூலமா இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது தான் 18 புராணங்களும். அதனால நேத்து வரைக்கும் பார்த்துட்டு இருந்த புராணத்துல அத்தனை தெளிவா சொன்னாரு, திரும்பவும் கேட்கிறாளே அப்படின்னா அது ஒரு புராணம், இது ஒரு புராணம். இப்போ வசந்த கஷேத்திரம்னு சொன்ன அந்த ரோமச கஷேத்திரத்தினுடைய மகிமையை நீங்க சொல்லணும்னு பிரார்த்திக்கிறா. உடனே சுருக்கமா சொல்றேன், ஏன்னா வேற ஒரு இடத்துல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், அதனால சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சூத்திர ஆரம்பிக்கிறார். இந்த ரோமச மகரிஷியினுடைய சரித்திரமும் பெருமையும் அவரை பத்தி சொல்றவாலையும் கேட்கிறவர்களையும் முன்னாடி 10 தலைமுறைகள் பின்னாடி 10 தலைமுறைகள் வரைக்கும் ரட்சிக்க வல்ல சரித்திரமானது. யாரெல்லாம் இதை சொல்றாலோ கேட்கிறாளோ அவளுடைய முந்தின 10 தலைமுறைகளும் பிந்தின 10 தலைமுறைகளும் கிடைத்தேறும். இந்த ரோமசர்னு சொல்லக்கூடிய பிராமண வர்ணத்திலே பிறந்த மகரிஷியானவர் ரொம்ப காலங்கள், நீண்ட நெடுங்காலம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தவர். வாழ்ந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீவைகுண்டநாதனாக காட்சி தரக்கூடிய பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக பல இடங்கள்ல தியானம் தபசெல்லாம் பண்ணிட்டு இந்த பூலோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். எப்பவும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த கரையில தபஸ் பண்ணுவார். பண்ணினா பெருமாள் வந்து சேவை கொடுப்பார். அப்படி ரோமசர் எங்கெல்லாம் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தாரோ அதெல்லாம் ரோமச கஷேத்திரம்னு வழங்கப்படுறது. இந்த வானமாமலைக்கு ரோமச கஷேத்திரம்னு பேரு, திருநாங்கூருக்கு ரோமச கஷேத்திரம்னு பேரு, இன்னும் நிறைய இடங்கள் உண்டு இவருடைய பெயராலே. அத்தனை பிரசித்தரா அத்தனை இடங்கள்ல தபஸ் பண்ணினவர் இவர் அப்படின்னு இவருடையதான பெருமை அங்கே சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ரோமசருடையதான சரித்திரத்தை சொல்றவா கேட்கிறவாளுக்கெல்லாம் நன்மை ஏற்படும். ஸ்ரீமன் நாராயணனை நேர்ல சேவிக்கணும் அப்படின்ற ஆசையோடு கூட இந்த ரோமச மகரிஷி எப்படி பெருமாளை நேர சேவிக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருந்தார், ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஆலோசனை பண்ணிட்டே இவர் கங்கை கரைக்கு போய் சேர்ந்தார். கங்கையிலே தீர்த்தாமாடி இது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடைய கூட பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணி இவர் கைகூப்பி சேவிச்சுருக்கிறச்ச ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்டது. ஹே பிராமணோத்தமா ரோமச மகரிஷி, பெருமாளை எப்படி நேர சேவிக்கிறதுன்னு நீ நினைச்சு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கியே, மனசு அப்படி கலங்குறதே உனக்கு, எப்படியாவது பெருமாளை சேவிச்சுடணும், எப்படி நேர சேவிக்கிறதுன்னு கலங்கிட்டு இருக்கியே, அதுக்கான வழி சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு அசரீரி சொல்ல ஆரம்பிக்கிறது. பிராமணாலா இருக்கிறவா யாகம் பண்றது மூலமாவோ தானங்கள் பண்றது மூலமாவோ தபஸ் பண்றது மூலமாவோ பெருமாளை சேவிக்க முடியாது. வேற எப்படி சேவிக்கலாம்னா பக்தின்னு சொல்லக்கூடிய உபாயம் ஒன்றை தவிர வேறு எதாலும் பெருமாளை சேவிக்க முடியாதுன்றத உணர்ந்து கொள். அப்ப இவர் தபஸ் பண்ணிதான பெருமாளை சேவித்தார் அப்படின்னா தபஸை அப்படி மெக்கானிக்கலா மந்திரத்தை சொல்லிண்டு தீர்த்தாமாடிண்டு ஹோமம் பண்ணிண்டு அனுஷ்டானமாட்டமா பண்ணக்கூடாது. மனசு ஊறி மனசு லயித்து மனதெல்லாம் பக்தியோடு கூட பண்ணணும். திருமிழிசை பிரான் சாதித்தது போல என்பில் எல்கி நெஞ்சுருகி உள்கணிந்தெழுந்ததோர் அன்பிலன்றி ஆழியானை யாவர்கான வல்லரே. உடம்புல எப்படி எல்லா இடங்கள்லயும் ரத்தம் பரவுறதோ அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் பக்தி பரவி இருக்கணும். உடம்புல எங்க கீறல் பட்டாலும் ரத்தம் வரதே, அந்த மாதிரி உடம்புல எங்க அறுத்து பார்த்தாலும் பக்தி பெருக ஓடணுமா. அப்படி யாருக்கு உடம்புல எல்லா இடத்துலயும் பக்தி பரவி இருக்கிறதோ அவ கண்களுக்குத்தான் பெருமாள் நேர தெரிவார் அப்படின்னு திருமழிசை பிரான் சாதிக்கிறார். அந்த பக்தியோடைய கூட தபஸ் தானம் யாகம் இதெல்லாம் பண்ணினால் பெருமாளை நேர சேவிக்கலாம். அதே பக்தியோடு கூட நீ ஒரு கௌரவமான க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணினியானா பெருமாள் உனக்கு நேர சேவை சாதிப்பார் அப்படின்னு அசரீரி சொல்லித்து உடனே காலம் தாழ்த்தாமல் இப்பவே புறப்பட்டு அந்த கௌரவமான க்ஷேத்திரத்துக்கு போய் சேரு அப்படின்னு கட்டளையும் பிறப்பித்தது. அது எந்த க்ஷேத்திரம் அப்படின்னு இவர் கேட்கிறார். தாமிரபரணின்னு ஒரு பவித்திரமான நதி ஓடுறது. அந்த தாமிரபரணி நதின்னு சொல்லக்கூடியது மலையமலையிலிருந்து பிறந்து அந்த மலையமலைக்கு தென்புறத்திலே 2 யோஜன தூரத்திலே இருக்கக்கூடிய குறுங்கை க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரியிலே அதற்கு கிழக்கே 1/2 யோஜனை தூரத்திலே இருக்கக்கூடிய கீழ சமுத்திரம்னு சொல்லக்கூடியதான சமுத்திரத்துல போய் கலக்கிறது. அந்த தாமிரபரணி நதி சமுத்திரத்துல கலக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து 3 யோஜனை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிகவும் பவித்திரமா மிகவும் உகந்ததா இருக்கக்கூடிய இடம். இது சொன்ன இந்த எல்லையில தான் திருக்குறங்குடி என்ன, வானமாமலை என்ன, ஆழ்வார் திருநகரி முதலான நவ திருப்பதிகள் என்ன, இந்த 11 க்ஷேத்திரங்களும் இருக்கு.
அதனால இந்த 11 க்ஷேத்திரங்களும் பரம பவித்திரமா எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அப்படின்னு இந்த புராணத்தினால தெரியறது. அதுல காண கிடைக்காத ஒரு ஆச்சரியமான அழகோடைய கூட பெருமாள் பல திருக்கோலங்களிலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். அந்த க்ஷேத்திரங்கள்ல ஒண்ணுதான் வியோமசைலம்னு சொல்லக்கூடியதான வானமாமல க்ஷேத்திரம். பல ரிஷிகள் அங்க தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்திருக்கா. அங்க நிறைய கிணறுகள் உண்டு, தடாகங்கள் உண்டு, புஷ்கரணி உண்டு. இப்படி நீர் வளம் நிறைய பெற்றதாக, இயற்கை எழில் கொஞ்சப்படுவதாக, இப்படி தீர்த்த சௌகரியம் நிறைய இருக்கிறபடினால நிறைய பிராமணோத்தமர்கள், தேவர்கள், ரிஷிகள், யோகிகள், தபஸ்விகள்லாம் வந்து தீர்த்தம் ஆடிக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு ஜப தபங்களை, ஹோமங்களை, யாக யஜ்ஞங்களை, தபஸ்களை பண்ணக்கூடிய ஒரு உத்தமமான க்ஷேத்திரமாக அந்த வியோமசைலம்னு சொல்லக்கூடியதான வானமாமல க்ஷேத்திரம் திகழ்கிறது. அந்த வானமாமல க்ஷேத்திரத்திலே கமலாபதினு சொல்லக்கூடிய பிராட்டியோடு கூட சேர்ந்து வசிக்கிற பெருமாள் சாஸ்வதமாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த இடத்துக்கு போய் நீ அந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிட்டோ ஆச்சரியமா ஸ்ரத்தையா தபஸ் பண்ணினியானா உனக்கு ஆச்சரியமா பெருமாள் பிராட்டியினுடைய சேவை நேர்ல பிரத்யட்சமா உன் கண்களாலே காணும்படி கிடைக்கும் அப்படின்னு அசரீரி சொல்றது. வேற எங்க போனாலும் நீ பக்தியோட தபஸ் பண்ணினா பெருமாள் சேவை கொடுப்பார். ஆனால் அங்க போனா ரொம்ப சீக்கிரம் உனக்கு பெருமாளுடைய சேவை கிடைக்கும் அப்படின்னு இந்த அசரீரி சொல்லித்து சரின்னு அதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டோ அந்த க்ஷணமே கங்கை கரையில இருந்து புறப்பட்டு வானமாமலைக்கு வந்து நெடுங்காலம் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி பெருமாள் அவர் நேர சேவித்தார். பெருமாள் நேர வந்து அவருக்கு வரம் கொடுத்தார். இவர் எப்படி தபஸ் பண்ணினார், என்ன வரம் கேட்டார், பெருமாள் என்ன வரம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் தெளிவா பிரம்மாண்ட புராணத்துல பார்த்துட்டோம். இப்போ இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்றேன் அடியேன். இப்படி ரோமசர் தபஸ் பண்ணினதுனால வானமாமலைக்கு ரோமச க்ஷேத்திரம் அப்படின்ற பெயர் வந்தது. அது மட்டுமல்லாமல் இதற்கு தோதாத்ரி, ஸ்ரீ வரமங்கல நகர், நாங்குநேரி, நாகனைசேரி அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. ரோமச மகரிஷி தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து வரம் வாங்கிண்டு இங்க பெருமாளோடு கூட இருந்து அவர் அனுபவிச்சுருக்கிறபடினால ரோமச க்ஷேத்திரம்னு பேரு. எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய மலை அப்படின்றது தோதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேருக்கு அர்த்தம். அதே மாதிரி பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி ஸ்ரீ வரமங்கா அப்படின்ற பெயரோடு கூட இங்கே பிருகு மகரிஷியினுடைய பெண்ணாக பிறந்து பெருமாளை கரம் பற்றி அவன் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவளுடைய பெயராக ஸ்ரீ வரமங்கல நகர்னு இந்த திவதேசத்துக்கு ஒரு பெயர் உண்டு. இங்கு நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா 4 கூறாக ஒரு குலத்தை வெட்டி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினான். அதனால 4 கூறுகளாக வெட்டப்பட்ட ஏரி நாங்குநேரி என்ற பெயரோடு கூட நாங்குநேரின்னு ஒரு பெயர் உண்டு. இங்கே ஆதிசேஷம்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் தபஸ் பண்ணி பெருமாளுக்கு அணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். அதனால நாக அணை சேரி அப்படின்னு பெயர் வந்தது. மரங்கள் அடர்ந்து வளர்ந்து நிறைந்து இருக்கக்கூடிய மலை அப்படின்ற அர்த்தத்திலே வானமாமலைன்னு இந்த திவதேசத்திற்கு பெயர். இன்னைக்கும் சேற்று தாமரை புஷ்கரணிக்கு பக்கத்துல ஒரு சின்ன பர்வதம், ஒரு மலை இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இங்க வானமாமலைன்னு குறிப்பிடுறது ஆழ்வார் சாட்சாத் பெருமாளையே குறிப்பிடுறார். மலை போல கம்பீரமா மிடுக்கா உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் அப்படின்னு. பெருமாளுக்கும் மலைக்கும் நிறைய ஒப்புமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சாரியர்களாலே. மலை போல கடினமானவன், மலை போல கம்பீரமானவன், மலை போல ஸ்திரமானவன், மலை போல கண்களுக்கு விருந்தானவன். மலை எப்படி பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கு ஆதாரமா வாழ்விடமா இருக்கோ அந்த மாதிரி பெருமாளிடத்துலதான் நாம் எல்லாம் வாழறோம். இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போலாம் பெருமாளுக்கும் மலைக்கும். முக்கியமா உறுதி, மலை எப்படி அது மேல எத்தனை பேர் ஏறி நின்னாலும் தாங்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிகள்ல எத்தனை பேர் ஆசிரியிச்சாலும் தாங்குறான் பெருமாள், எல்லாரையும் உஜ்ஜீவிக்கிறான் என்பதாக வானமாமலையே அப்படின்னு ஆழ்வார் சொன்னது பெருமாளைத்தான் சொல்லியிருக்கார். அடியேன் தொழ வந்தருளே, நான் உன்னை சேவிக்கணும், நீ வந்து அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாளையே ஆழ்வார் வானமாமலைன்னு குறிப்பிட்டார். அப்படி மரங்கள் நிறைந்த மலையானபடியினாலே வானமாமலைன்னு ஒரு பேர் உண்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு. இங்கே தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்த ரோமச மகரிஷி உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் சேவிக்கக்கூடிய ஒரே மூர்த்தியான உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னா, தேவாதி தேவர்கள் பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் கூட ஒருத்தனை வணங்குறாது அப்படின்னா இவனை மட்டும்தான். அந்த எம்பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன், நீரே தெய்வநாயகன், நீரே தேவநாதன் அப்படின்னு சேவித்தார். வேதாந்தத்தினாலே சொல்லப்பட்ட அப்பழுக்கில்லாத ஸ்திரமான தத்துவமே, ஆத்ம தத்துவமே, பரமாத்ம வஸ்துவே உன்னை வணங்குறேன். பக்தியினால் அன்றி வேறு எதனாலும் காணப்படாத ஒரு அரும் பொருளே உன்னை வணங்குறேன்.
பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் சுத்த சாத்வீக மூர்த்தியாக இருக்கக்கூடியவனே உன்னை வணங்குறேன். அப்பா என்னடா இவன் தத்துவபித்துன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கானேன்னு நினைக்காதே. நான் மட்டும் இல்ல, என்னை தவிர எந்த முனிவராலும் கூட உன்னை உள்ளது உள்ளபடி உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட தபஸ்விகள், யோகிகள், ரிஷிகள் அவளுக்கெல்லாம் கூட உன்னுடைய பெருமை இருக்கிறபடி மொத்தமா புலனாகாது. உன்னுடைய பெருமையை இருக்கிறபடி முழுசா தெரிஞ்சுண்டாதானே உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் எங்களால. என்னடா இது ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறா, யாரை பார்த்தாலும் ஒன்னுத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளேன்னு நீ நினைக்கலாம். உனக்கு இது பரிகாசமா கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு உன்னுடைய பெருமை முழுசா தெரிஞ்ச பாடு இல்லையே. அதனால என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உன்னை இருக்கிறபடி ஸ்தோத்திரம் பண்ணிட முடியாது. எங்க புலன்கள் எல்லாம் உலகியல் இன்பத்திலே நாடி கொண்டிருக்கிறபடினாலே அதை விட்டுட்டு உன்னை சேவிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால சரீரத்தை கொண்டு உன்னை எங்களால அடைய முடியல. ஞானத்தினாலும் அடைய முடியாதபடியாக நீ இருக்கிறாய். யோக நிஷ்டாலா, யோகத்தில் இருக்கிறவா உன்னை சேவிக்கிறா. யோக மார்க்கத்துக்கும் கூட உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே ஒரு சித்தி ஏற்படுகிறது. பாவம் பண்ணினவா கண்ணுக்கு நீ தெரியறதில்லை. பிரம்மா முதலான தேவர்களுக்கே உன்னை சேவிக்கிறது ரொம்ப துர்லபமா இருக்குன்னா சாதாரண மனுஷால பத்தி கேட்கவும் வேணுமோ? அப்படி எல்லாருக்கும் அரும் பொருளாக கிடைப்பதற்கு அரிய பெருமானாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். உன்னை நினைச்சுண்டாலே நினைக்கிறவனுடையதான சம்சாரம் அழிகிறது. அப்பேற்பட்ட சம்சார நிவர்த்தக மூர்த்தியான உனக்கு நமஸ்காரம். கேசவன் முதலான 12 மூர்த்திகளாக இருக்கக்கூடிய துவாதச மூர்த்தியே உனக்கு நமஸ்காரம். தாமரையை போன்ற கண்களை உடைய புண்டரீகாட்சா உனக்கு நமஸ்காரம், எனக்கு அனுகிரகம் பண்ணு. புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவனே, தேவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய தேவநாதா உனக்கு நமஸ்காரம், எனக்கு அனுகிரகம் பண்ணு. ஹே கமலாநாதா, திருமகள் கேள்வனே, பிராட்டியை பிரியாமல் இருப்பவனே, எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ரோமசர் ஆழ்ந்த பக்தியோடைய கூட நல்ல ஞானியாக இருந்து கொண்டு பெருமாள் திருவடிகள்ல ஒரு ஆசையோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணினார். இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் கேட்டான் பெருமாள். கேட்டுட்டு அங்க பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமசருக்கு இந்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இந்த சேற்று தாமரையில அதனுடைய கரையில ஒரு இலந்த மரத்து அடியில பெருமாள் ரோமசருக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்னு அங்க சொல்லல, இங்க சொல்லியிருக்கு. எப்படி சேவை கொடுத்தான் அப்படின்னா, நித்தியசூரிகளான அனந்தகருட விஸ்வக்சேனர்களாலே சேவிக்கப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதனா, எத்தனையோ கணக்கான சூரியர்களுக்கு சமானமான தேஜஸை உடையவனாக மகா தேஜஸ்வியாக ஸ்ரீவைகுண்டநாதனா பெருமாள் இங்கு சேவை சாதித்தார் ரோமச மகரிஷிக்கு. இப்போ ரோமசர் சொல்றார், எம்பெருமானே, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே மட்டும் காண கிடைக்கிற உன்னுடைய இந்த திவ்ய ரூபத்தை நித்தியசூரிகளோடு சக நான் இந்த திவதேசத்திலே சேவித்தேன், அதனால் தன்யனானேன். இப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர என்னால கொடுக்கக்கூடிய காணிக்கை ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா சேவித்து நின்னார். இதையெல்லாம் கேட்டுண்ட பெருமாள் தெய்வநாயகன் முனிவரை கட்டாட்சித்து, நீ விரும்பும் வரத்தை கேட்பாயாக அப்படின்னார். உன்னை நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சேவிச்சுட்டேன், அந்த பாக்கியம் கிடைச்சுடுத்து. இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் வேண்டாம். ஆனா ஒண்ணு கேட்கிறேன், இந்த க்ஷேத்திரத்துல இந்த தீர்த்த கரையில நான் ரொம்ப காலம் தபஸ் பண்ணினதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு என்னுடைய பெயர் அமையும்படியா நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். சரி, அப்படியா ஆறுதுன்னு பெருமாள் அவருடைய பெயரால ரோமச கஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு நாமகரணம் பண்ணினார். போர்மா, வேற என்ன வர வேணும்னு கேட்டார். ஏ ஜனார்தனா, ஏ பக்தர்களுடைய துயரங்களை எல்லாம் களையக்கூடிய பெருமாளே, நீ எனக்கு சேவை கொடுத்தது போலவே இந்த க்ஷேத்திரத்துக்கு உன்னை தேடி வந்து சேவிக்கக்கூடிய பக்த ஜனங்கள் எல்லோருக்கும் சேவை கொடுக்க வேணும். அதனால நீ இங்கேயே விக்கிரக ரூபியாக எழுந்தருளி இருக்க வேணும் அப்படின்னு ரோமசர் பிரார்த்தித்தார். சரின்னு பெருமாள் அப்படியே இருக்கேன்னார். இந்த பங்காரவிந்த தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான சேற்று தாமரை கரைக்கு தென் திசையில எனக்கு சேவை கொடுத்த இளந்த மரத்துக்கு அடியில, ஹே வானமாமலை பெருமாளே, தெய்வநாயகா, தேவநாதா, நீ அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீவைகுண்டத்தை போலவே சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். சரி, அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். அன்னைக்கு ரோமசரிஷி பிரார்த்திச்சுண்டபடி இன்னைக்கும் பெருமாள் தெய்வநாயகன் தேவநாதன் அந்த க்ஷேத்திரத்துல ஸ்ரீவைகுண்டநாதனா நித்தியசூரிகளோடு கூட கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டவனா ஸ்வயம்பு மூர்த்தியா ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட
சந்திர சூரியர்களாலே சேவிக்கப்படுபவனாக, பிருகு மார்க்கண்டேயர்களாலே சேவிக்கப்படுபவனாக, ஊர்வசி திலோத்தமாவாலே சாமரம் வீசி கைங்கரியம் பண்ணப்படுபவனாக, நிறைய ரிஷிகள், யோகிகள், சித்தசாரணர்கள், பக்தர்கள், பாகவதோத்தமர்கள், பிராமணர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின வல்லலாக, எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக, ஸ்வயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். இப்படி அர்ச்சாவதாரமாக எழுந்தருளின பிறகு பெருமாள் அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு போயிடுறார். அப்படி அர்ச்சாவதாரமாகவும் எழுந்தருளின அந்த எம்பெருமானை, ஸ்வயம்பு மூர்த்தியான தோதாத்ரிநாதனை ரோமச மகரிஷி நெடுங்காலம் திருவாராதனம் பண்ணி பெருமாளுடைய கட்டளைப்படி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இந்த ஸ்ரீ வள்ளிமங்கைன்னு சொல்லக்கூடியதான இந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணி பெருமாளுக்கு ஆகம ரீதியிலான எல்லா உற்சவங்களையும் வைகானச மகரிஷியை கொண்டு பண்ணி வைத்து பல காலங்கள் இந்த பெருமாளுடைய திருவாராதனம் உற்சவங்களை எல்லாம் கண்டுகளித்து விட்டு இந்த பெருமாள் திருவடிவாரங்கள்ல இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார் ரோமசர். இந்த கதையெல்லாம் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு சௌனக மகரிஷி, உங்கள் பொருட்டு பக்தியோடு கேட்கப்பட்ட வானமாமலையனுடைய மகிமை என்னாலே சுருக்கி உரைக்கப்பட்டது. மேலும் சொல்கிறேன், எவன் ஒருத்தன் ரோமசராலே ஸ்நானம் பண்ணப்பட்ட இந்த சேற்று தாமர தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறானோ அந்த மனுஷனுடைய பாவம் ஒழிந்து அவனுக்கு இஷ்டமான பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த ரோமச கஷேத்திரத்திலே ஒரு ராத்திரி தங்கியிருக்கிறவாளுக்கும் மறுஜன்மம் கிடையாது. இந்த கஷேத்திரத்தில் சோழ தேசத்து ராஜாவாக இருக்கக்கூடியவன் வேத வேதாந்தங்களை ஓதின அந்தர்களை வாழ வைத்து அவர்களுக்கு தேவையான சன்மானங்களை எல்லாம் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு வருங்காலத்துல வரக்கூடிய விஷயத்தையும் சொல்றார். இந்த சேற்று தாமர தீர்த்தத்துல தீர்த்தமாடி வானமாமல பெருமாளை சேவித்தவர்களுக்கு கிடைக்காத பலனே கிடையாது. இந்த கஷேத்திரத்துல நித்தியவாசியம் பண்றவா எம்பெருமானுக்கு மிகவும் உகந்தவர்களா, பகவானாலே விரும்பப்படுபவர்களாக ஆவார்கள். இந்த கஷேத்திரத்துல மகா பாவங்கள், பண்ணக்கூடாத பாவங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் ரௌரவம்னு சொல்லக்கூடியதான நரகத்தை அடைவான். இந்த ரௌரவம்னு சொல்லக்கூடியதான நரகம் ருருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ருரு அப்படின்னு ஒரு ஜந்து, பாக்குறதுக்கு முதலையாட்டமா இருக்கும். அதுக்கு பல்லு கிடையாது. மேல் வாயில ஒரு ரம்பம், கீழ் வாயில ஒரு ரம்பம், அந்த மாதிரி ரம்பத்தையே பல்லாக உடையது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கள கோடான கோடி ருருக்கள் இருக்கும். அந்த நரகத்துக்கு போகும்படியான பாவம் பண்ணினவனா அப்படியே அங்க தூக்கி போட்டாலானா அந்த ரம்பமாட்டமா இருக்கக்கூடிய பல்லாலே ஹிம்சை பண்ணி அறுத்து கடித்து வாட்டி எடுத்துடும். அந்த பாவங்களை எல்லாம் பண்ணி அங்க போகாதுங்கோ, பெருமாள் திருவடிகளை சரணாகதி பண்ணினா போரும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் வலியுறுத்தடா. அதனால பிரபன்னாலா இருக்கிற நமக்கு அந்த பயம் எல்லாம் இல்லை. ஆனால் இந்த கஷேத்திரத்துல பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணினவன் ரௌரவ நரகத்தை அடைந்து ருருக்களிடத்திலே மாட்டிக்கொண்டு அவஸ்தப்படுவான், பிராணாவஸ்தப்படுவான் அப்படின்னு சொல்றார். இந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருவாராதனம், பூஜை முதலியவற்றை எல்லாம் பண்ணினவனுக்கு அவனுடைய ஸ்ரீவைகுண்டம் பலனாக கிடைக்கும். இந்த வியோமசைலம்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. இந்த புராணத்தை பக்தியோடு சொல்றவா, பக்தியோடு கேட்கிறவா அவளுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும். இந்த புராணத்தை ஸ்ரத்தையா கேட்கக்கூடிய பிராமணனுக்கு ஞானம் விருத்தியாகும். இந்த புராணத்தை ஸ்ரத்தையா கேட்கிற க்ஷத்ரியன் ராஜ்யம் பெறுவான். இந்த புராணத்தை ஸ்ரத்தையா கேட்கக்கூடிய வைசியனுக்கு தனம் பெருகும். இந்த புராணத்தை ஸ்ரத்தையா கேட்கக்கூடிய சூத்ரனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். யார் எதை கேட்டாலும் தரக்கூடிய இந்த புராணத்தை கேட்கிறவா எல்லாருக்கும் நன்மையே ஏற்படும் அப்படின்னு பலன் சொல்லி இந்த பிருகன்னாரசிம்ம புராணத்திலே வியோமசைல மகாத்மியம்னு சொல்லக்கூடியதான வானமாமலையனுடைய ஸ்தல புராணத்தை சூத பௌராணிக மகரிஷி ஆச்சரியமாக சொல்லி முடித்தார். சிஷ்யர்களும் ரொம்ப ஆச்சரியமா வானமாமல பெருமாளுடைய சரித்திரத்தை சொன்ன ஆச்சாரியனை சாஸ்தாங்கமாக சேவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். இதோட வானமாமல கஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் முடிஞ்சு போயிடுத்து. ஸ்கந்த புராணம் மட்டும் நமக்கு கிடைக்கல. அதாவது வானமாமல கஷேத்திரத்தினுடையதான அந்த பாகம் மட்டும் கிடைக்கல. அடுத்தபடியா இந்த கோவில் அமைப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது. திருக்குறுங்குடி, வானமாமலை, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய இந்த 11 திருக்கோவில்களும் ராஜாக்கள்லாம் பெருமாளிடத்துல ரொம்ப பக்தி இருக்கக்கூடியவாளா ஆழங்கால் பட்டு இந்த கோவில்களை எல்லாம் கட்டியிருக்கா. குறிப்பா இந்த வானமாமலை குளமா, ஏரியா, சமுத்திரமா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான பெரிய சேற்றுத்தாமரை புஷ்கரணியினுடைய கரையில
அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்வதத்தினுடைய சாயல்ல நிறைய செடி கொடிகள், வயல்வெளிகள், மரங்களுக்கு நடுவே ஆச்சரியமான ராஜகோபுரத்தோட கூட திகழக்கூடியது இந்த வானமாமலை பெருமாளுடைய சந்நிதி. நன்னா அகன்று விரிந்த பெரிய கோவில், 2-3 பிராகாரங்கள் இருக்கக்கூடிய கோவில். இங்கே பெருமாள் உள்பட 11 மூர்த்திகள் ஸ்வயம்பு மூர்த்திகளாக ஸ்தலபுராணத்தினாலே சொல்லப்பட்டவா. கர்ப்ப கிரகத்துல பெருமாளோட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஸ்வயம்பு. கர்ப்ப கிரகத்துக்கு வெளியிலேன்னு பார்த்தால் கருடன், விஸ்வக்சேனர், லட்சுமி நாராயணன் சொல்லக்கூடிய 3 பேரும் ஸ்வயம்பு மூர்த்திகளா இருக்கா. நம்மாழ்வாரை தவிர மற்றவாளுக்கெல்லாம் இங்க சன்னதி உண்டு. ஏன்னா நம்மாழ்வார் பெருமாளுடைய ஷட்டாரியிலேயே எழுந்தருள் இருக்கிறார் ஆனபடினாலே அவருக்கு மூலவரோ உற்சவரோ தனியா விக்கிரகம் கிடையாது. ஆண்டாள் சன்னதி உண்டு. ஸ்ரீ வரமங்கா நாச்சியார் அப்படின்னு தாயாருக்கு தனி கோயில் உண்டு. ஆனால் பெருமாள் மூலவர் உள்ளே எழுதிருக்கார். மூலவருக்கு வெளியில ரங்கமண்டபத்துக்கிட்ட உற்சவர் எழுதிருக்கார். உற்சவர் என்னைக்குமே ஸ்ரீதேவி, பூமிதேவி, வரமங்கா நாச்சியார், ஆண்டாள் இவாளோடு கூட நித்திய சேர்த்தியிலே எழுந்தருள் இருக்கக்கூடியதான சேவையை சேவிக்கலாம். என்னைக்கு போனாலும் இவாளை சேர்த்தியா தான் சேவிக்க முடியும். உற்சவருக்கு முன்னால இருந்தபடிதான் மூலவரை சேவிக்க முடியுமே ஒழிய மற்ற ஊரை போல உள்ள போய் சேவிக்கிறதுக்கு இல்லை. பிரதானமா இங்க எம்பெருமானுக்கு நித்தியம் எண்ணெய் காப்புனால, தைலத்தினால அபிஷேகம் நடக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தமான தைலோதகம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து சேரக்கூடிய கிணத்துக்கு எண்ணெய் கிணறுன்னு பேரு. அதுக்கு நாழி கிணறுன்னு பேர் உண்டு. இந்த பிராகாரத்துல பெருசா தொட்டி போல இருக்கக்கூடிய அந்த நாழி கிணறை சேவிக்கக்கூடியதும் நமக்கு ஸ்வரூபம். ஏன்னா பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதுன்றதுல அதை சேவிக்கணும். விஸ்தாரமா பெருமாள் புறப்பாடு கண்டருள்வதற்கும் பத்தி உலாத்தல் கண்டருள்வதற்கும் நல்ல அகன்று விரிந்த பிராகாரங்கள்லாம் உள்ளேயே உண்டு. பெருமாள் பிராட்டியெல்லாம் ஆச்சரியமா உள்ள உள்புறப்பாடா எழுந்தருள்றது உண்டு. இங்கே பெருமாளுக்கு எப்பெல்லாம் வாகன உற்சவம் நடக்கிறதோ அப்பெல்லாம் தாயாருக்கும் வாகன புறப்பாடு உண்டு, ஆண்டாளுக்கும் வாகன புறப்பாடு உண்டு. அது இந்த கஷேத்திரத்தினுடையதான ஒரு விசேஷம். எந்த உற்சவமா இருந்தாலும் பெருமாள் முதல்ல ஒரு வாகனத்துல வருவார். பெருமாளுக்கு பின்னால வரமங்கா நாச்சியார் ஒரு வாகனத்துல வருவோம். அவளுக்கு பின்னால ஆண்டாள் நாச்சியார் ஒரு வாகனத்துல வருவோம். குறுகளா இருக்கிற இடத்துல பெருமாளுக்கு பின்னால தாயார், தாயாருக்கு பின்னால இருக்க ஆண்டாள் அப்படின்னு ஒன்னா வருவா. நன்னா பறந்து விரிந்த சாலையாக இருந்தால் பெருமாளுக்கு வலப்புறம் ஸ்ரீதேவியான வரமங்கா நாச்சியாரும் பூமிதேவியான ஆண்டாள் நாச்சியாரும் அப்படின்னு 3 வாகனமும் ஒன்னா சேவை சாதிக்கும். 2 நாச்சியார்களோட கையை கோத்துண்டு பெருமாள் எழுந்தருள்வர். அப்படி காண கிடைப்பதற்கு ஆச்சரியமான ஒரு சுந்தரமான சேவை இந்த பிரம்மோற்சவம் முதலான சேவைகள். சன்னதி தெரு முழுக்க ஸ்ரீ வைஷ்ணவா தான் இருக்கா. மடத்துக்கு வெளியில, கோவில் வாசலுக்கு வெளியில வானமாமல மட ஆச்சரியமா அமைந்திருக்கிறது. மணவாள மாமுனிகளாலே ஏற்படுத்தப்பட்ட மடம். மணவாள மாமுனிகளாலே நியமிக்கப்பட்ட அஷ்டதிகஜங்கள்ல ஒருத்தரான பொன்னடிக்கால் ஜெயர்னு சொல்லக்கூடிய சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்ட மடம் ஸ்ரீ வானமாமல மடம். இந்த மடத்து ஜெயர் சுவாமிகள் தான் இந்த தாயாருக்கு தகப்பனார் ஸ்தானத்திலும் பெருமாளுக்கு மாமனார் ஸ்தானத்திலும் இருந்து மரியாதையெல்லாம் பண்ணக்கூடியவா. இப்ப ஏற்பட்ட திவதேசம் திருப்புல்லானி, ஆழ்வார் திருநகரி, நவ திருப்பதிகளைப் போல இங்கும் மூலகருடன் அப்படின்னு பிராகாரத்துல மூளையில இருக்கக்கூடிய கருடன் விசேஷம். அவருக்கு ஆகம ரீதியிலான பிரதிஷ்டை உண்டு, திருமஞ்சனம் சேவை எல்லாம் உண்டு. இந்த ஊர்லயும் சரி, ஆழ்வார் திருநகரிலையும் சரி, திருப்புல்லானிலையும் சரி, இந்த மூலகருடனுக்கு நேரே கீழே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல ஒரு பெரிய கருங்கல் பாறை இருக்கும். அது எதுக்குன்னா பிரார்த்திச்சுக்கிறவா தேங்காய சதுரக்கா போடுறதுக்காக. எல்லாம் இங்க உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறாளோ இல்லையோ, ஏதானும் பிரார்த்தனை நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னா வந்து மூலகருடனை பிரார்த்தனையா பண்ணிண்டு பக்தியோட சேவிச்சுட்டு ஒரு தேங்காயை கொண்டு சதுரக்கா போட்டு போனாலானா அந்த காரியம் சித்தமாறுது அப்படின்னு இவாளுடையதான நம்பிக்கை. இந்த மூலகருடனுக்கு விசேஷமா திருமஞ்சனம் எல்லாம் கூட நடக்கும். கருட பஞ்சமி, ஆடி சுவாதி முதலான விசேஷ சமயங்கள்ல கருடனுக்கு திருமஞ்சனம் எல்லாம் கூட நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி மூலகருடன் விசேஷமா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. இந்த பெருமாளுக்கு உற்சவங்கள்னு பார்த்தால் சித்திர மாசம் ஆச்சரியமா 11 நாள்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது வானமாமல பெருமாளுக்கு. சித்திர பிரம்மோற்சவம். சித்திர அஸ்தத்தன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரியோடு கூட உற்சவம் முடிகிறது. ஏற்கனவே அடியன் சொன்னது போல பெருமாளுக்கு ஒரு வாகனம்னா தாயாருக்கு ஒரு வாகனம், ஆண்டாளுக்கு ஒரு வாகனம். அப்படி ஆச்சரியமா எழுந்துள்ளக்கூடியதான உற்சவம் அவசியம் சேவிக்க வேண்டியது. பிரம்மோற்சவம் ஆனாவிட்டு சித்ரா பௌர்ணமி உற்சவம் ஒரு நாள் நடக்கிறது. சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிறபடினால சித்திர திருவாதிரைக்கு ராமானுஜருடைய அவதார உற்சவம் 10 நாள் நடக்கிறது. வைகாசி மாசத்தில் வைகாசி விசாகத்தன்னைக்கு பூர்த்தியாகும்படி 10 நாள் சுவாமி நம்மாழ்வாருடைய உற்சவம். இங்க நம்மாழ்வார் ஷட்டாரி ரூபமாகத்தான் எழுந்தருளி இருக்கிறார். மூலவரோ உற்சவரோ கிடையாது.
அதனால உற்சவம் எல்லாம் பெருமாளுக்குத்தான் நடக்கும். இங்க ஷட்டாரியில இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை தான் சேவிச்சுக்கணும் இங்க. அதே மாதிரி வைகாசி மாசம் சுக்லபக்ஷ தசமியில முடியும்படியா, அதாவது சுக்லபக்ஷ சஷ்டியில இருந்து தசமி வரைக்கும் முடியும்படியா 5 நாள் வசந்தோத்சவம் நடக்கிறது பெருமாள் பிராட்டிக்கு. ஆடி மாசத்துல திருவாடிப்பூர உற்சவம் ஆண்டாளுக்கு 10 நாள் நடக்கிறது. ஆடி சுவாதி முடிய 5 நாள்கள் கருடனுக்கு உற்சவம் நடக்கிறது. ஏன்னா கருடன் பிரசித்தமான கஷேத்திரம் ஒன்னும், கருடன் இங்க பெருமாளுக்கு முன்னால இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது 2, கருடன் ஸ்வயம்பு மூர்த்தின்னு சொல்லக்கூடியது 3. இப்ப ஏற்பட்ட பெருமைகள் உடைய கருடனுக்கு ஆடி சுவாதி முடிய 5 நாள் உற்சவம், அவதார உற்சவம் நடக்கிறது ஆழ்வாராச்சாரியாலாட்டமா. ஆவணி மாசத்துல ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், ஸ்ரீ ஜெயந்திக்கு மறுநாள் உரியடி உற்சவம். ஆவணி மாசம் சுக்ல ஏகாதசியிலிருந்து ஆரம்பித்து 7 நாள்கள் பவித்ரோற்சவம். புரட்டாசி மாசம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு வானமாமல மடத்தினுடைய முதல் ஜீயர் சுவாமியான பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய திரு அவதார தினம். அதனால பொன்னடிக்கால் ஜீயர் உற்சவம்னு 10 நாள் நடக்கிறது. இது மடத்துல நடக்கக்கூடிய உற்சவம். ஆனா 10ஆம் நாள் சுவாமியினுடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளும் பிராட்டியும் மடத்துக்கு எழுந்தருளி சுவாமிக்கு அனுகிரகம் பண்றா. அதனால இது பெருமாளுடைய உற்சவமாகவே பாவிக்கப்படுகிறது. அதுபோக புரட்டாசி மாசம் நவராத்திரி உற்சவம் நடக்கிறது. விஜயதசமி அன்னைக்கு பெருமாளுக்கு பார்வேட்ட உற்சவம் நடக்கிறது. ஐப்பசி மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசியில் முடியும்படி 10 நாள் பெருமாளுக்கு டோலோத்சவம்னு சொல்லக்கூடியதான ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. ஐப்பசி மூலத்தன்னைக்கு முடியும்படியா சுவாமி மணவாள மாமணிகள் உற்சவம் 10 நாள் நடக்கிறது. தீபாவளி பண்டிகை பெருமாளுக்கு விசேஷமா எண்ணகாப்பு திருமஞ்சனமும் ஆஸ்தானமும் புறப்பாடும். கார்த்திகை மாசம் ஆச்சரியமா கார்த்திகை தீப உற்சவம் நடக்கிறது. திருக்கார்த்திகை உற்சவம், சொக்கப்பனை எல்லாம் கொளுத்துறது எல்லாம் உண்டு. கார்த்திகையில் திருமங்கை ஆழ்வாருடைய உற்சவம் 10 நாள் நடக்கிறது. மார்கழி மாசம் திருவத்தியனோற்சவம் பகல் 10 ராப்பத்து ஏற்பாசாத்தமர இதெல்லாம் நடக்கிறது. இந்த அத்தியனோற்சவத்துல இங்க ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா ஒரு நாளும் பெருமாளுக்கு 2 திருக்கோலங்கள் சமர்ப்பிக்கப்படுறது. அத்தியனோற்சவத்துல பெருமாள் ஏதோ ஒரு திருக்கோலத்தோட மத்தியானம் ஆஸ்தானத்துல உட்கார்ந்து பிரபந்தம் எல்லாம் திருச்செவி சாத்துவர், திருவாராதனம் ஆகும், தலைகம்சை எல்லாம் ஆகும், தீர்த்தமாகி ஷடாரி சாதிக்கப்பட்டு கோஷ்டிக்கு பிரசாத விநியோகம் ஆகும். உடனே தெர போடுவா. தெர போட்டு இன்னொரு திருக்கோலத்துக்கு பெருமாள் மாறி உள்புறப்பாடாகி ஆஸ்தானத்துக்கு எழுவர். இப்படி ஒரு நாளும் பெருமாளுக்கு 2 திருக்கோலம் நடக்கக்கூடிய இடம் அத்தியனோற்சவத்துல இங்க மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. அத்தியனோற்சவத்தை அனுபவிச்சு சேவிக்க வேண்டிய கஷேத்திரங்கள் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை போல இந்த கஷேத்திரமும் தான். இங்கேயும் அவசியம் ஒரு முறையாவது சேவிக்கணும். பெருமாள் அத்தனை திருக்கோலங்கள் எழுந்தருள்றார். ஆச்சரியமா திவ்ய பிரபந்தத்தை திருச்செவி சாத்துறார். அதனால இங்க அத்தியனோற்சவ விசேஷம். பொதுவா ஆழ்வார் ஆச்சாரியாளுக்குத்தான் பெருமாள் திருக்கோலம் பண்றது உண்டு. ஆனா இங்க பெருமாளுக்கு ஆழ்வார் திருக்கோலம் பண்றது உண்டு. அதாவது அத்தியனோற்சவத்துல ஒரு நாள் பெருமாளுக்கு நம்மாழ்வார் திருக்கோலம் சமர்ப்பிக்கப்படுறது. பெருமாள் நம்மாழ்வாராக எழுந்தருளி இருக்கிறார். நம்மாழ்வார் திருவடிகளின் கீழே ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். அதாவது வானமாமல பெருமாள் நம்மாழ்வாரா வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மாழ்வார் எப்படி 2 காலையும் மடிச்சுட்டு யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரோ யோகி ஆட்டமா, அந்த மாதிரி வானமாமல பெருமாள் யோக தசையில உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மாழ்வாராட்டமா உச்சி கொண்டையெல்லாம் போட்டுண்டு குழந்தையாட்டமா, குழந்தை கண்ணனாட்டமா அவர் திருவடிகள்ல ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இது என்ன அனுபவம் அப்படின்னா நிறைய அனுபவங்கள் உண்டு இதற்கு. ஆரெனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு, உன்னை சேரக்கூடிய வழி உன் திருவடிகள் தான் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தே அப்படின்னு நம்மாழ்வார் வானமாமல பெருமாளை பார்த்து சொன்னார். யத்பாவம் தத்பவதி அப்படின்னு கீதையில பெருமாள் சொல்றான். நாம் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அது போலவே ஆகிறோம்னு. நம்மாழ்வார் வானமாமல பெருமாள் அவனை அடையறதுக்கு அவன் திருவடியே வழின்னு காட்டி கொடுத்ததுனால அவன் திருவடிகளை அவனை உபாசனை பண்ணி அவனை சரணாகதி பண்ணி அவனாவே மாறிட்டார். நீ எந்த தெய்வத்தை வணங்குறையோ அந்த தெய்வத்தாட்டமாவே நீ மாறி போயிடுறன்னு சொல்றோமே, இவர் வானமாமல பெருமாளை வணங்கி அவனுடைய சாரூபியம் கிடைச்செடுத்து இவருக்கு. அவனை போலவே தோற்றம் கிடைச்செடுத்து. நமக்கெல்லாம் தானே கிடைக்கும். நாளைக்கு வைகுண்டத்துக்கு போனோமானா நமக்கும் பெருமாளாட்டமா தோற்றம், சங்கு சக்கரம் எல்லாம் கிடைக்கிறது ஒன்னும். அந்த மாதிரியான ஒரு சாரூபியம் வானமாமல கஷேத்திரத்துல அந்த பெருமாளை உபாசனை பண்ணி நம்மாழ்வாருக்கு அவனாவே மாறிட்டார் நம்மாழ்வார். அதனால
நம்மாழ்வார் வானமாமல பெருமாளாட்டம் ஆறுதுன்றது சகஜம் அது. ஆனா இங்க விசேஷ அனுபவம் என்னன்னா, நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பக்தனை அனுபவித்து 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 வானமாமல பெருமாள் நம்மாழ்வார மாறிவிட்டாரோ அப்படின்னு சொல்லும்படியான அனுபவம் இந்த திருக்கோலம். நாம தான் பெருமாளை நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் ஆழ்வார்களைப் போல ஆச்சாரியர்களைப் போல மகா யோகிகளை அவன் நினைக்கிறானோ இல்லையோ, நாமெல்லாம் நம்முடைய சித்தத்திலே விஷ்ணுவை உடையவர்கள், அவெல்லாம் விஷ்ணுவினுடைய சித்தத்திலே தங்களை உடையவர்களோன்னு. அதனால நம்மாழ்வார் ஆட்டமாவே பெருமாள் மாறி போயிட்டார், பக்தன் ஆட்டமாவே பகவான் மாறி போட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான அனுபவம். அந்த நம்மாழ்வார் திருவடிகளே நமக்கு கதி, மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் அப்படின்னு சொல்லும்படியா நம்மாழ்வாருடைய திருவடிகள்ல ராமானுசர் எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லும்படியானதான கோலம் அது. இப்படி ஆச்சரியமான அனுபவங்களை எல்லாம் தரக்கூடிய பெருமாளுக்கு நம்மாழ்வார் திருக்கோலம் சாத்தக்கூடிய அந்த உற்சவத்தை மட்டுமாவது அவசியம் போய் சேவிக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப பிரசித்தமா நடக்கிறது. அத்தியனோற்சவத்துல முக்கியமான அம்சம் ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். இங்க ஆழ்வாருக்கு விக்கிரகம் எல்லாம் இல்லை. ஏன்னா ஆரெனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாயின்னு பெருமாளுடைய ஷட்டாரியிலேயே இருக்கார் ஆழ்வார். அப்போ பெருமாள் திருவடிகளை நிரந்தரமாவே அடைஞ்சிட்டு இருக்கார் ஆழ்வார். எப்போதும் பெருமாள் திருவடியிலே இருந்துட்டு இருக்கார் ஷட்டாரியில. அப்பேற்பட்டவரை தனியா ஒரு முறை பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும்ன்ற அவசியம் இல்லையோன்னு. இப்போ ஆழ்வார் தனியா சன்னதியில் இருக்காருன்னா அவரை கொண்டு ஒரு நாள் ஆழ்வார் திருவடி தொழல்னு பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கலாம். ஆனா ஆழ்வார் இருக்கிறதே பெருமாளுடைய திருவடியில தானே இப்போ. அதனால அங்க ஆழ்வாருக்கு திருவடி தொழல் கிடையாது. ஆழ்வாருக்கு பதிலா யார் திருவடி தொழறான்னா கலியன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் தான் திருவடி தொழறார். அங்கே பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு 10ஆம் நாள் அன்னைக்கு கலியன் திருவடி தொழக்கூடிய வைபவம் தான் இங்க ஆழ்வார் திருவடி தொழலா நடக்கிறது. இப்படி வித்தியாசமான விசேஷமான அனுபவம் செறிந்த கண்ணுக்கு விருந்தான காதுக்கு விருந்தான அத்தியனோற்சவம் இங்கே ஒரு வருஷமாவது சேவிக்கணும். தை மாசம் பிறந்தாலே தொடர்ந்து உற்சவங்கள் தான் இந்த பெருமாளுக்கு. போகி உற்சவம் ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆறுது மார்கழி கடைசி நாள் அன்னைக்கு. தை மாசம் 1ஆம் தேதி சங்கராந்தி பண்டிகை அப்படின்னு பொங்கல் பண்டிகை விசேஷமா நடக்கிறது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆஸ்தானம் எல்லாம் நடக்கிறது. இந்த போகி கணு இதுக்கெல்லாம் முன்னாடியே கணு அன்னைக்கு 7வது நாள் வரும்படியா, இந்த கணுன்னு சொல்லக்கூடியது சங்கராந்திக்கு மறுநாள் வரக்கூடியதான பண்டிகை. அந்த கணு அன்னைக்கு 7வது நாள் வரக்கூடிய ரீதியிலே மார்கழி மாசம் கடைசியிலேயே 7 நாள் தொடங்கக்கூடியது வரமங்கா நாச்சியார் கணுப்பிடி உற்சவம்னு பேர் இதற்கு. தாயார் கணுப்பிடி வைக்கிறதுக்காக பிறந்தாத்துக்கு வானமாமல மடத்துக்கு எழுந்துருவோம். அதுக்காக 7 நாள் உற்சவம் பண்ணிக்கிறார் தாயார். இது பெருமாளுக்கு உற்சவம் இல்லை, தாயாருக்கு மட்டும் உற்சவம். 7 நாள் தாயார் பல்லக்குல எழுந்தருளி புறப்பாடு எல்லாம் கண்டருளி விசேஷமா நடந்து 7ஆம் நாள் அன்னைக்கு வானமாமல பெருமாளும் வரமங்க நாச்சியாரும் 2 பேரும் ஜோடியா பெருமாள் வேட்டாத்துக்கு வராரு. இப்போ தாயார் பிறந்தாத்துக்கு வரா. பெருமாளும் பிராட்டியும் வானமாமல மடத்துக்கு எழுந்தருளி அங்க ஆச்சரியமா அவளுடைய வெள்ளி கோயில் ஆழ்வார்ல எழுந்தருளி திருவாராதனம் தலிகையெல்லாம் கண்டருளி வானமாமல மடத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்தில போய் வரமங்கா நாச்சியார் கணுப்புடி வைக்கிறார். இந்த கணுப்புடி வைக்கிறதுக்காக தான் இந்த 7 நாள் உற்சவம். கணுப்புடி உற்சவம் நடந்துடுத்து கணுப்புடி ஆனா விட்டு வானமாமல மடத்துல இருந்து அப்படியே சேற்றுத்தாமரை புஷ்கரணிக்கு போய் சேற்றுத்தாமரை புஷ்கரணியில வானமாமலை தெய்வநாயக பெருமாளும் வரமங்க நாச்சியாரும் இறங்கி தீர்த்தாமாடி ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தருளக்கூடியதான தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது. சமீபத்துல எல்லாம் சோசியல் மீடியால சேவிச்சிருக்கலாம். நம்ம ஊர மாதிரி செல்வர்னு சொல்லக்கூடிய நித்யோத்சவர் சின்ன பெருமாளையோ ஸ்ரீ ஹட்டாரியையோ அல்லது சுதர்சனரையோ இறக்கி தீர்த்தவாரி பண்ணக்கூடிய திவ்யதேசங்கள் அல்ல இதெல்லாம். நவ திருப்பதிகள், திருக்குறுங்குடி, வானமாமலை இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய உற்சவரையே நேர ஜலத்துல இறக்கி தீர்த்தவாரி பண்ணுவா. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பெருமாள் தெய்வநாயகன், அவ்வளோ பெரிய நாச்சியார் வரமங்க நாச்சியார், இவா 2 பேரும் அர்ச்சக சுவாமிகளால இந்த சேற்றுத்தாமரையில இறக்கப்பட்டு தீர்த்தவாரி நடக்கக்கூடிய அந்த விதானத்தை செவித்தோமானா சாட்சாத்தா பெருமாளும் பிராட்டியுமே குளத்துல இறங்கி தீர்த்தமாடும்படியான ஒரு அனுபவம் ஏற்படும் நமக்கு. அப்போ அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல நாமளும் தீர்த்தமாடும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. இப்படி ஆச்சரியமா கணுப்பிடி உற்சவம் நடந்து தீர்த்தவாரியம் நடந்து முடிகிறது தை மாசத்திலே. தை அமாவாசை அன்னைக்கு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம்னு சொல்லக்கூடியதான ஒரு கோட்டை அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளி கங்காளம், அது நிறைய உத்தமமான
பவித்திரமான நல்லெண்ணெயை கொண்டு அதுக்கு ஆகம ரீதியிலான பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடியதான ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் நடக்கிறது. இந்த ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் வருஷா வருஷம் தை மாசம் நடந்தாலும் 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் விசேஷம்னு சொல்லப்படுறது. எதனாலன்னு கேட்டா, அப்போ லட்சதீப உற்சவம்னு ஒண்ணு சேர்ந்து நடக்கிறது. இப்போ 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவமும் லட்சதீப உற்சவமும் சேர்ந்து நடக்கிறபடினாலே அது 6 வருஷத்துக்கு ஒரு முறை விசேஷம்னு சொல்லப்படுறது. ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவத்தன்னைக்கும் பெருமாளுக்கு விசேஷமா கருட சேவை வாகன புறப்பாடு உண்டு. அது ஏன்றது ஸ்தல புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல அனுபவித்தோம். தையமாவாசைக்கு அடுத்த 2 நாள், அதாவது சுக்ல பிரதமை சுக்ல த்விதீயை, இந்த 2 நாள் பெருமாளுக்கு இங்கே தெப்போற்சவம் நடக்கிறது. தெப்பம் சேற்று தாமர புஷ்கரணியில நடக்காது. தெப்ப குளம்னு ஒரு குளம் இருக்கு, ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனா இருக்கக்கூடியது தெப்ப குளம். அந்த குளத்துல தெப்போற்சவம் நடக்கிறது. அந்த தெப்ப குளத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்துலதான் வானமாமல ஜீயர் சுவாமிகள் எல்லாருடைய பிருந்தாவனமும் எழுந்தருள் இருக்கிறது. வருஷத்துல ஒரு நாள் பெருமாள் அங்க போய் எல்லா ஜீயர் சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கும் ஷடாரி சாய்க்கக்கூடியதான வைபவமும் அங்க உற்சவமா நடக்கிறது. அதோட மாசி மாசத்துல மாசி மக உற்சவம், பங்குனி மாசத்திலே பங்குனி உத்தரத்தன்னைக்கு முடிவடையும்படியா திரும்பவும் ஒரு 11 நாள் பிரம்மோற்சவம். ஆக இங்கு சித்திர மாசம் 10 நாள் 11 நாள் பிரம்மோற்சவம், பங்குனி மாசம் 11 நாள் பிரம்மோற்சவம், பங்குனி சித்திரைன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த மாசங்கள் 11 நாள் பிரம்மோற்சவம். இங்கே இந்த பங்குனி உத்தர உற்சவத்திலே தாயார பிரதானமா வச்சுட்டு நடக்கக்கூடிய உற்சவம் இந்த பிரம்மோற்சவம். சித்திர மாச உற்சவம் பெருமாள பிரதானமா வச்சுட்டு நடக்கக்கூடியதான உற்சவம். இந்த பங்குனி பிரம்மோற்சவத்துல தங்க கோரதம்னு சொல்லக்கூடிய வாகனம் வேறெங்கும் காண முடியாதபடி அழகா பார்த்து ரசிக்கும்படியான வாகனம். கோரதம் ஸ்ரீரங்கத்துல உண்டு பெருமாளுக்கு. ஆனந்த நிலைய விமானத்தினுடைய வடிவையில் இருக்கக்கூடியது கோரதம், அங்க மரத்துல இருக்கும். அது பிரம்மா பண்ணி வைத்த கோரதம்னு ஸ்ரீரங்க மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே கோரதம் இங்கு ஸ்வர்ணத்துல உண்டு வானமாமல தெய்வநாயகனுக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். இப்படியே நடக்கக்கூடிய உற்சவங்களை எல்லாம் சேவிக்கும்படியான பிராப்தம் நமக்கு இன்னைக்கும் ஏற்படுறது. விசேஷமா உற்சவங்களுக்கு குறைவில்லாமல் நடக்கக்கூடியதானது விதேசம். இப்போ ஆழ்வார் அனுபவம். சுவாமி நம்மாழ்வார் ஒருத்தர் மட்டுமே ஒரு பதிகத்தினால், அதாவது 11 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அவரை தவிர யாரும் இந்த பெருமாளை பாடல. இந்த பெருமாளை பாடுறதுக்கு முன்னால சுவாமி நம்மாழ்வார் திருக்குறுங்குடி நம்பியை பாடினார். திருக்குறுங்குடி நம்பியினுடைய அழகுல ஈடுபட்ட உடனே ஆழ்வாருக்கு நாயிகாபாவம் வந்துடுத்து. இப்ப ஏற்பட்ட அழகனா இருக்கானே இந்த பெருமாள், இவனை பராங்குஷ நாயக்கியா இருந்து அனுபவிக்கணுமே என்ற ஆசை ஆழ்வாருக்கு. அதனால நாயிகா பாவத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்கள்லாம் இன்ச்சு பை இன்ச்சா ரசித்து அனுபவித்து பாடினார் ஆழ்வார். அந்த எம்பெருமான் அப்படியே சேர்த்து கட்டிக்கணும், ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா பெருமாள் ஆழ்வாருக்கு இப்ப ஏற்பட்ட பக்தியை, ஆசையை, ஏக்கத்தை வரவழைத்து கிட்ட வராப்புல வராம போயிடுவான். அப்போ ஆழ்வாருடைய விரகம் அதிகமாகி புலம்பி புலம்பி பாசுரம் பாடுவார். சரி, ரொம்ப அழறாரேன்னு கிட்டக்க வருவான், சேவை கொடுப்பான், ஆனந்தத்துல பாடுவார், திரும்ப போயிடுவான். இதே வேலை பெருமாளுக்கு. ஆழ்வார் அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும், மாறி மாறி பக்தி, பிரிவு, சேர்த்தி இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். பக்தியையும் ஞானத்தையும் மாறி மாறி கொடுத்துருப்பார், பிரிவையும் சேர்க்கையையும் மாறி மாறி கொடுத்துருப்பார். இதனாலதான் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடியதான திருவாய்மொழி ஒரு முழு பக்தி இலக்கியமா, ஒரு முழு வேதமா இருக்கிறது. அப்படின்னா அது பகவான் பண்ணின இந்த அனுகிரக விசேஷம் தான் ஆழ்வாரிடத்துல. இவர்கிட்ட பண்ணது போல மாறி மாறி இந்த அனுகிரகத்தை யாருக்கும் பண்ணல, எந்த ஆழ்வாருக்கும் பண்ணல பெருமாள். சரி, அப்பேற்பட்ட திருக்குறுங்குடி நம்பியை ஆச்சரியமாக ஆழ்வார் அடைய வேணும் என்று ஆசைப்பட்டார். ஆனா பெருமாள் முகம் கொடுக்கல, ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, அடுத்தபடியா வானமாமல பெருமாளை சேவிக்கிறார் ஆழ்வார். இப்போ வானமாமல பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த சேவையை, பிராட்டிமார்களோட திருவனந்தாழ்வான் மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த சேவையை நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் கூட ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமாவே வானமாமல ஆழ்வார் கண்ணுக்கு தெரிகிறது. சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனாவே வானமாமல தெய்வநாயகன் ஆழ்வார் கண்ணுக்கு தெரிகிறான். திருக்குறுங்குடியில பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஆழ்வார் இங்க மறந்து போறார். திருக்குறுங்குடியில பண்ணாத அனுகிரகத்தை எல்லாம் 1க்கு 10 மடங்கா சேர்த்து இந்த பெருமாள் ஆழ்வாருக்கு பண்றான். அதனால
அந்த பெருமாள் தான் என்னுடைய ஏக்கத்தை புரிஞ்சுண்டு எனக்காக வந்து என்ன சேர்த்து கட்டிக்கல, நீயாவது என்னுடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு ஸ்ரீவைகுண்ட திவ்ய தரிசனத்தை இங்க கொடுத்தாயே அப்படின்ற ஆசையில எனக்காக வந்த உன்னிடத்துல சரணாகதி பண்ணிவிடுறேன். அதாவது எனக்காகவே நீ வந்திருக்க, ஆனா நான் உன்னை அடையக்கூடிய வழி என்னன்னு சொல்லுன்னு முதல்ல கேட்டு பெருமாள் கடைசியில ஆழ்வார் இடத்துல ஒரு 10 பாசுரங்கள் வாங்கி கொண்ட பிறகு என் திருவடிகள் தான் நீ என்னை அடையக்கூடிய வழி, அதுல சரணாகதி பண்ணுன்னு சொல்லவே அந்த திருவடிகள்ல சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு யானொன்றிலேன் அப்படின்னு சரணாகதி பண்ணார் இங்க ஆழ்வார். ஆனா சம்பிரதாயத்துல சொல்றச்ச ஆழ்வார் இங்க பண்ண சரணாகதி பலிக்கல அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா பிராட்டியம் முன்னிடாம பெருமாள் கிட்டக்கு நேர பண்ணார், அதனால பலிக்கல. அப்ப எங்க பலிச்சதுன்னா ஒரு 4 இடங்கள்ல ஆழ்வார் பிராட்டியம் முன்னிடாமல் பெருமாள் கிட்டக்க மட்டும் நேர சரணாகதி பண்ணதுனால பெருமாள் அதை ஏத்துக்கல. திருவேங்கடமலையில அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு பிராட்டிய முன்னிட்டு பண்ண சரணாகத்தியத்தான் பெருமாள் ஏத்துண்டார், அதன் பலனாதான் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். இப்படியா தனக்காக இறங்கி வந்து சேவை சாதித்த பெருமாள், ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கேயே கொடுத்த பெருமாள், அண்ணா இந்த பெருமாள் இடத்துலதான் சரணாகதி பண்ணணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்ட பெருமாள், முதல்ல இங்கதான் சரணாகதி பண்ண பெருமாள், சரணாகதி எப்படி பண்றது அப்படின்னு திருவடிகளை உபாயமா காட்டி கொடுத்த பெருமாள். இப்படி பல சம்பந்தம் உண்டு நம்மாழ்வாருக்கும் வானமாமல தெய்வநாயகனுக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறபடி ஸ்ரீவைகுண்டநாதனாவே சேவை சாட்சதுனால வாணனே வாணநாயகனே வானவர் கொழுந்தே அப்படின்னு இவன் பரமபதநாதன் என்பதை இந்த பதங்களாலே ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். வரமங்கா நாயிகா சமேத இந்த எம்பெருமான இடத்துல ஆழ்வாருக்கு ரொம்ப பக்தி அதிகம். இவன் திருவடியே சரணம் அப்படின்னு இவன் காட்டி கொடுத்த பிறகு அந்த திருவடிகள்ல வேறற்ற மரம் போல வீழ்ந்து சரணாகதி பண்றார் ஆழ்வார். திருக்குறங்குடியில எம்பெருமான் தன்னை சேர்த்து அணைத்துக் கொள்ள வேணும்னு ஆழ்வார் ஏங்கினார். ஆனா பெருமாள் அதை பண்ணல, துக்கம் ஜாஸ்தியா போயிடுத்து. அந்த துக்கத்தை ஆத்திரத்துக்காக இந்த பெருமாள் திருவடிகள்ல விழுந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கிற ஆழ்வார் அப்படியே சேர்த்து எழுப்பி கட்டின்றானா. அப்படியே ஆழ்வார் பெருமாள் காலில் விழுந்து கிடக்கிறார். விழுந்தது போறோம், அங்க உன்னை சேர்த்து கட்டிக்கலன்னு புறப்பட்டையே, இங்க நன்னா கட்டிக்கலாம் வான்னு சொல்லி சேவிச்சுருக்கிற ஆழ்வார் அப்படியே எழுப்பி சேர்த்து கட்டின்றானா பெருமாள். இங்க அந்த உணர்ச்சி பொங்க ஆழ்வார் பெருமாள் இடத்துல தெரிவிக்கிறார், எனது ஆவியும் உனதே, என்னுடைய ஆத்மாவை எந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலான்னு காத்துட்டு இருந்தேன். எப்போ எனக்கு சேவை கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன அப்படியே சேர்த்து கட்டிண்டையோ என் ஆத்மா உனக்கு தான் அப்படின்னு ஆத்ம சமர்ப்பணமும் பண்றாரு. இங்க பண்ணிட்டு இந்த எம்பெருமான் விஷயமாக நான் பாடின இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்களுக்கு மோட்சம் பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வானோர்க்கு ஆறாவமுதேன்னு இந்த எம்பெருமானை கொண்டாடினார். இங்கே வானோர் அப்படின்னா அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகளை வானோர் அப்படின்னு சொல்லிருக்கார். அவர்களுக்கு ஆறாத அமுதமாக இருக்கக்கூடியவன் சுவாமி. அமுதம் கூட சாட்டமானா சாப்பிடுற க்ஷணத்துலதான் ரசிக்கும். திரும்ப 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 அமுதத்தை சாப்பிட்டுட்டே இருந்தாமானா திகட்டி போயிடும். எத்தனை நமக்கு ஆசையான பலகாரமா இருந்தாலும், எத்தனை நெய் குத்தி எத்தனை இனிப்பா பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் சாட்டா வெகட்டுற தோணும், தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியறதா? அந்த மாதிரி இனிமையான அமுதமும் கூட ஓரளவுதான், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஆனால் எத்தனை முறை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணக்கூடிய ஒரே அமுதம், திகிட்டாத அமுதம், ஆறாத அமுதம் அப்படின்னா பெருமாள் மட்டும்தான். அதுவும் யாருக்கு? நம்மள போல இருக்கிறவாளுக்கு கூட இல்ல, ரொம்ப வசந்தவாளா எப்போதும் வைகுண்டத்திலே இருந்துட்டு நித்தியானுபவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளுக்கு கூட ஆறாத அமுதமாக இருக்கிற பெருமாள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நாம ஏதோ ஒரு ஊர்ல ஒரு திவதேசத்துல ஒரு பெருமாள் சன்னதி இருக்கக்கூடியதான வீதியில கொடுத்தனும் இருக்கோம். நாம இருக்கிற ஆமே ஒரு திவதேசம் தான். கோவில் வாசல்ல நாம ஆத்துல இருக்கோம், தினம் மூலவரை சேவிக்கிறோம், உற்சவரை சேவிக்கிறோம், பெருமாளை தினம் சேவிச்சுட்டு இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் எங்க இருந்தோ சேவிக்கிறதுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா பெருமாளை சேவிக்க வரா. வருஷத்துக்கு ஒரு முறை வராலோ, 2 வருஷத்துக்கு ஒரு முறை வராலோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை வராலோ வரா. அவ பெருமாளை சேவிக்கிறத பார்த்தா அத்தனை உருகி உருகி சேவிப்பா. என்ன காரணம்னா, அவளுக்கு இந்த பெருமாள்னா ரொம்ப இஷ்டம். அத்தனை அழகான பெருமாள், அத்தனை சாநித்தியம் மிக்க பெருமாள், அத்தனை சக்தி வாய்ந்த பெருமாள். அதனால இந்த பெருமாள் இடத்துல அவளுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. எப்போதும் இங்கே இருந்துட்டு இந்த பெருமாளை சேவிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப கொள்ள ஆசை. ஆனா அவளுடையதான உத்தியோகமோ வேறு காரணங்களோ அவ இந்த ஊர்ல வசிக்காமல் எங்கேயோ தூரக்க வசிக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அவளுக்கு. அப்பேற்பட்டவா எப்பவும் ஆசைப்பட்டு சேவிக்கணும்னு நினைக்கிற பெருமாளை என்னைக்கோ ஒரு நாள் சேவிக்கும் போது
நம்மளை விட பல மடங்கு அனுபவிச்சு உருகி சேவிப்பாவா. ஆனா நமக்கு தினம் சேவிக்கிற பெருமாள் தானே, உள்ள போய் சேவிச்சுட்டு வந்துட்டோமானா ஆயிடுச்சு நமக்கு. அவாலாட்டமா நாம உருகுவோம். என்னைக்கு உருகுவோம்? என்னைக்காவது ஒரு நாள் உருகுவோம், தினம் உருக மாட்டோமோன்னு. அந்த மாதிரி நாமெல்லாம் இது வரைக்கும் வைகுண்டத்தை கண்ணால பார்த்ததே கிடையாது. அதனால வைகுண்டம் வைகுண்டம்னு அடிச்சுக்கிறோம். வைகுண்டநாதன் வைகுண்டநாதன் ஏங்குறோம், தவிக்கிறோம், உருகிறோம். நாம வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாளை அமுதமாட்டமா அனுபவிக்கிறோன்ற கதை வேற. ஆனா அனாதி காலமா அந்த பெருமாளோடைய கூட வைகுண்டத்திலேயே இருந்து அவனை அனுபவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற நித்தியசூரிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? நம்ம ஊர்ல நாம சேவிக்கிற பெருமாளை எப்படி நாம அத்தனை உருகி சேவிக்கிறது இல்லையோ அது போலத்தானே அவளுடைய நிலைமை இருக்கணும். ஆனால் அத்தனை காலமா பெருமாளை சேவிச்சுண்டு அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த நித்தியசூரிகளுக்கும் ஆறாத அமுதமாக இருக்கக்கூடிய பெருமாள். இந்த ரசத்தை புரிந்து கொள்ள வேணும். இன்னைக்கும் கூட நிறைய மகான்கள், பரமேகாந்திகள், பரம பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரொம்ப வயசானவாளா பல க்ஷேத்திரங்கள்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. வேத பாராயணமோ அருளி செயலோ திருத்த கைங்கரியமோ ஏதோ பண்ணிட்டு இருப்பா. அவெல்லாம் பெருமாளை சேவிக்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் வெட்கம் ஏற்படும். நமக்கே ஒரு வெக்கமா இருக்கும். நாமளும் தான் ஸ்ரீ வைஷ்ணவன்னு பிறந்திருக்கோம், நாமெல்லாம் என்னத்த பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கெல்லாம் என்ன பெருமாளை சேவிக்க தெரியறது? இந்த சுவாமியை பாருங்க, 95 வயசாருது, 90 வயசாருது, 89 வயசாருது, கை வரல கால் வரல, அப்படின்னு நடந்து வந்தாரானா உடம்பெல்லாம் நடுங்கிறது, ஆடுறது, எலும்புக்கு மேல தோல் போத்தினாப்புல ஆயிட்டாரு சுவாமி. ஆகாரம் கூட இறங்குறது இல்ல. ஆனா இன்னமும் பெருமாள் அப்படின்னா ஓடி வர்றாரு. இந்த வயசுலயும் இத்தனை பிரதட்சணம் பண்றாரு, இந்த வயசுலயும் பெருமாள் பின்னாடியே வரதா ராகவான்னு ஓடுறாரு. இதல்லவா பக்தி? பாகவதான்னு சொல்லக்கூடியவா இப்படின்னா இருக்கணும். இந்த மாதிரி மகான்கள் வாழக்கூடிய இந்த லோகத்திலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இது எவ்வளவு அசிங்கம். அதாவது இவாலாட்டமானா பெருமாள் இடத்துல ஆழங்கால் படணும்னு நாம பார்த்து கத்துக்கொள்ளும்படியா நிறைய மகான்கள் இன்னைக்கும் இருக்கா. அந்த மாதிரியான மகான்கள்லாம் வயசானபடினால ஒருத்தரா பெருமாள் திருவடிக்கு போயிட்டே இருக்கா. இருந்தாலும் இன்னைக்கும் சில மகான்கள் அந்த மாதிரி காஞ்சிபுரம் முதலான விதேசங்கள் எல்லாம் சேவை சாதிக்கிறா. அவளையெல்லாம் பார்த்தா இந்த பெருமாள் இடத்துல ரொம்ப ஆசையா இருக்கான். ஆனா தினம் பெருமாளை சேவிக்க முடியல. எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து உருகி சேவிக்கிறான் பாருங்க. அவனை விட இன்னும் 10 மடங்கு உருகி உருகி தினம் சேவிக்கக்கூடியவா பெருமாளை வாழலாம். அதனால இவாளுக்கெல்லாம் நிலத்தேவர், பூலோகத்திலே வசிக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு சமானமானவான்னே ஆழ்வார் பட்டம் கொடுத்திருக்காரு. அவளுடைய நிலைமையை, அவளுடைய ருச்சியை, அவளுடைய பகவத் அனுபவத்தை ஒரு நிமிஷம் பார்த்து மனசுல உள்வாங்கிட்டோமானா நித்தியசூரிகள் எப்படி ஒரே பெருமாளை தினம் தெவிட்டாம சேவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லக்கூடியதான அனுபவம் நமக்கு நன்னா புரிஞ்சு போயிடும். ஏன்னா நமக்கு எதையுமே உதாரணம் காட்டினாதான் புரியும். இப்ப ஏற்பட்ட பரமேகாந்திகளை பாக்குறச்ச வானவர்கள் எப்படி அவனை ஆறாத அமுதமா அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்றது புரியும். இதை நம்மள நினைச்சுக்கலாம், அதே கோயில் அதே பெருமாள் தானே தினம் சேவிக்கிறோம், ஒன்னும் புரியலையே, வந்தோம் சேவிச்சோம் தீர்த்தமாச்சு சடாரி சாச்சுட்டோம் வந்துட்டோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இந்த பெருமாள் வானோர்க்கு ஆறாவமுதே, நித்தியசூரிகளுக்கும் ஆறாத அமுதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த வானோர்க்கு ஆறாமுதேன்றதுக்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த வானோர்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் தான் ஸ்ரீவைகுண்டத்துல சதா சர்வகாலமும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காளோன்னு அதோட நிக்கலாமே. அதே வைகுண்டநாதன் இங்க அர்ச்சாவதாரமா வந்து ரிஷிக்கு சேவை கொடுத்த போது பின்னாடியே புறப்பட்டு வந்துட்டா இவாளும். திருவனந்தாழ்வான் இங்க இருக்கார், கருடன் இங்க இருக்கார், விஸ்வக்சேனர் இங்க இருக்கார், இன்னும் யார் இல்ல இங்க, ஸ்ரீதேவி இருக்கா, பூமி தேவி இருக்கா, வைகுண்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டா பெருமாள் பின்னாடியே. அங்க வைகுண்டத்துல இருக்கிற பரமபதநாதனை சேவித்து அவனை ஆறாத அமுதமா அனுபவிக்கிறது போராதுன்னு அவன் எங்க எல்லாம் எந்த பேரோட போய் எப்படி உட்கார்ந்துக்கிறானோ அங்கேயே வந்து அனுபவிக்கிறா. வைத்திய வீரராகவனா திருவள்ளூர்ல சயனிச்சுண்டா மொத்த நித்தியசூரிகளும் பெருமாளை சூழ்ந்து நின்றுட்டு இருக்கான்னு அங்க பார்த்தோம். திருவேங்கடமுடையானா திருவேங்கட மலைக்கு மேல ஸ்ரீனிவாசனா நின்றுட்டு இருந்தா அங்க எல்லாரும் கூட இருந்துட்டு கைங்கரியம் பண்றா, விஸ்வக்சேனர் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காருன்னு திருவேங்கடமுடையான் அனுபவிக்கிறச்ச பார்த்தோம். இப்ப வானமாமல கஷேத்திர மகாத்மியத்துல ஸ்ரீவைகுண்டநாதனா வானமாமலநாதன் வந்து அமர்ந்துட்டு இருக்கிற போது நித்தியசூரிகள்லாம் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான்னு இங்க பாக்குறோம். இப்படி வானவர்க்கு வானத்திலே மட்டுமல்ல, அதாவது விண்ணாடு விண்ணகர்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே மட்டுமல்ல, இவன் எங்கு போனாலும் இவன் பின்னாலேயே போய் ஆறாத அமுதமாக இவனை அனுபவிக்கக்கூடியவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள். இவன் எந்த கோலம் எடுத்துட்டாலும், எந்த பேரை வச்சிருந்தாலும், எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் ஸ்ரீவைகுண்டத்தை போலவே ஆறாத அமுதமாக இவன் சேவை சாதிக்கிறான். அப்படின்றது
வானோர்க்கு ஆறாமுதே அப்படின்ற வார்த்தையினால சொல்லப்படக்கூடிய விசேஷார்த்தம். இப்படி உருகி உருகி நித்தியசூரிகள்லாம் இந்த பெருமாளை அனுபவிக்கிறது போலவே நித்தியசூரியான விஸ்வக்சேனருடைய அம்சமாக அவதாரம் பண்ணின சுவாமி நம்மாழ்வாரும் அனுபவிக்கிறார். இந்த எம்பெருமானிடத்துலதான் ஆழ்வாருக்கு சரணாகதி. ஆறு எனக்கு நின்பாதமே சரணாக தந்து ஒழிந்தாய். உன் திருவடிதான் நான் உன்னை அடையக்கூடிய வழின்னு காட்டி கொடுத்துட்டேன், அதனால அந்த திருவடியை நான் கெட்டியமா பிடிச்சிருக்கிறேன், விடமாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி அவன் திருவடி நிலைகளான ஷட்டாரியோடைய கூட ஒன்றி விட்டார் ஆழ்வார். பெருமாளுடைய ஷட்டாரியில இருக்கக்கூடியதுதான் ஆழ்வாருக்கு விக்கிரகம், அங்கே தனி கோவில் கிடையாது. அதனால வருஷத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் பெருமாளுடைய திருவடியை தொழக்கூடிய ஒரே ஆழ்வார் வானமாமல ஆழ்வார் தான். இதனால விசேஷமா திருவத்தியனோற்சவத்துல ஆழ்வார் திருவடி தொழல்னு ஒண்ணு தனியா கிடையாது. இங்கே அவருக்கு பதிலா அவருடைய சிஷ்யர் போல அவருடைய 4 பிரபந்தங்களுக்கு வியாக்கியானமாக 6 பிரபந்தங்கள் அருளி செய்த சுவாமி திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய கலியன் தான் இங்க திருவடி தொடரர். ஆச்சாரிய ஹிருதயம்னு சொல்லக்கூடியது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பண்ணின திருவாய்மொழியினுடைய சாரங்களை தெரிவிக்கக்கூடியதான ஒரு கிரந்தம். அதுல நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. அதுல ஆச்சரியமா இந்த வானமாமல திவ்யதேசத்தையும் பெருமாளையும் கோடி காட்டி ஒரு சூத்திரம் சொல்றார் நாயனார். ருச்சி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும்னு ஒரு சூத்திரம். அதுல ருச்சி விவசர் அப்படின்னா எம்பெருமான் திருவடியை அனுபவிக்கக்கூடிய ருச்சியிலே பரவசரானவர்கள் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா, இதெல்லாம் மேலும் மேலும் போட்டு அழ வைக்கிறது வாட்டுறதுன்னு தெரிஞ்சுனுட்டா, இதுல இருந்தெல்லாம் வெளியில வரத்துக்கு ஒரே வழி என்னன்னா அது பகவானுடைய திருவடிகளான மோட்சம் தான் புரிஞ்சுனுட்டா இப்போ. அதனால மோட்சத்துல ருசி பிறந்துடுத்துவாளுக்கு. ருஷி விவசர் அப்படின்னா மோட்சத்துல ஆசை இருக்கிறவா, மோட்சத்துல பரவசர்களாக இருக்கிறவா, மோட்சத்துக்காக ஏங்குறவா, அவர்களுக்கு மோட்சம் போகணும்னு நினைக்கிறவாளுக்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம். இங்க யார் ருச்சி விவசர்? இப்போ நம்மாழ்வார். உடனே மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர் நம்மாழ்வார். அவருக்கு எது சரண், எது சரண் அப்படின்னா எது வழி, எது உபாயம்? பாதமே சரண், அவனுடைய திருவடிகள் தான் உபாயம். அப்படி அவனுடைய திருவடிகளையே உபாயமாக்கக்கூடிய ஔதாரியம். ஔதாரியம் அப்படின்னா உதாரத்தன்மை, வள்ளல் குணம். அதை எங்க பார்க்கலாம்னா வானமாமலையில பார்க்கலாமா? வானமாமலையில பார்க்கலாம் கூட இல்ல, வானமாமலையிலே கொழுந்து விடும். நெருப்பு அப்படி நன்னா தீ பிடிச்சி எரியறது, பிரகாசமா அடங்காம ஜொலிக்கிறது அப்படின்னா என்ன சொல்றோம்? தீ கொழுந்து விட்டு எரியறதுன்னு சொல்றோம் இல்லையோ? அந்த மாதிரி பெருமாளுடைய வள்ளல் தன்மை வானமாமலையில கொழுந்து விட்டு பிரகாசிக்கிறதாம். அப்படி என்ன வள்ளல் தன்மை எது? ஒன்னு அடையறதுக்கு எது வழின்னு கேட்டார் ஆழ்வார். ஆழ்வாரே நீர் ஒரு 50,000 ஜன்மங்கள் பக்தியோகம் பண்ணிட்டு என்னண்ட வாரம் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமாளுக்கு பூர்ண அதிகாரம் உண்டு. ஒரு 1000 யாகம் பண்ணிட்டு வாங்கோ பெருமாளுக்கு சொல்லலாம். இப்படி ஏதான கஷ்டமான உபாயத்தை சொல்லி ஆழ்வார அழக்களிக்கலாமோ இல்லையோ பெருமாள்? ஆனா அதெல்லாம் பண்ணலையே. ஆழ்வாரை பார்த்து எது வழின்னு கேட்கறங்கோ, என் திருவடி தான் வழி, இது வரைக்கும் பாருங்க 2 திருவடி புடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு க்ஷணத்துல சர்வசாதாரணமா காட்டினான் பெருமாள். அது ஆழ்வாரே வெளியிட்டார். ஆர் எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். அதுக்கு ஆழ்வார் நன்றியும் தெரிவிக்கிறார் பாருங்க. உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன். வழிகாட்டி கொடுத்துட்டார் ஆழ்வார். இப்ப கிருத்தகிருத்தியரா, இனி பண்ண வேண்டிய காரியங்கள் ஒண்ணுமில்லாதவரா நன்றியோடைய கூட பெருமாள் இடத்துல பக்தியா கைகூப்பிட்டு நிற்கிறார். பெருமாள் காட்டி கொடுத்தார். ஆழ்வார் என்ன பண்ணினார்? ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும். எனது ஆவியும் உனதே, நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா உன்னுடையதுன்னு சமர்ப்பிச்சுட்டார். சரணாகதி ஆயிடுத்து. இப்படி ருச்சி விவசருக்கு அவன் திருவடிகளை சென்று சேர்ந்து மோட்சத்திலே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ருச்சியை உடையவர்களுக்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம், தன் திருவடியே உபாயம்னு சொல்லி காட்டக்கூடியதான வள்ளல் தன்மை வானமாமலையிலே கொழுந்து விடும். இந்த வானமாமலையிலேன்றதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு, வானமாமலை திவ்ய தேசத்திலே கொழுந்து விடும். எப்படி? அங்க போனா பெருமாள் திருவடியில ஆழ்வார் எழுதிருக்கார், அது ஒண்ணும். வானமாமலையிலே கொழுந்து விடும் அப்படின்னா இங்க வானமாமலைன்றதுக்கு பெருமாளுடைய திருநாமம் ஒண்ணும். அது ஆழ்வார் என்ன சொல்றார்? வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. வானமாமலைன்றது ஊர் பேர் மட்டுமல்ல, பெருமாள் பேரும் அது. அப்ப தெய்வநாயகனிடத்துல இந்த வள்ளல் தன்மை சுழறவிடும். வானமாமல பெருமாளிடத்துல இந்த வள்ளல் தன்மை பிரகாசிக்கும் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துல பிரகாசிக்கிறது, இந்த பெருமாளிடத்துல பிரகாசிக்கிறது,
எப்படி பிரகாசிக்கிறது? அதுக்கு என்ன ஆதாரம்னா, பெருமாளுடைய திருவடிகள்ல ஆழ்வார் சாஷ்டாங்கமா ஸ்திரமா சாஸ்வதமா எழுந்தருள் இருக்கிறார். அதுதான் ஆதாரம். இப்படி ருச்சி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும்னு ஆச்சரியமா நாயனாருடைய அனுபவம். ஸ்ரீவசன பூஷணத்துல பில்லலோகாச்சாரியர் சாதிக்கிற போது, ருச்சி பிறந்தால் உபாயமாய் உபாய பரிகிரகம் பண்ணினால் போக்கியமாயிருக்கும் பகவானுடைய திருவடிகள்னு சாதிக்கிறார். மோட்சத்துல போனோன்ற ஆசை வந்துடுத்து ஒருத்தனுக்கு, அவனுக்கு எது உபாயம் எது வழின்னா பெருமாள் திருவடி தான் வழி. உபாய பரிகிரகம் பண்ணினால் அந்த திருவடிகள்ல சரணாகதி பண்ணிவிட்டா அவனுக்கு என்ன பலன் என்ன போகம் கிடைக்க போறதுன்னா அந்த திருவடியே தான் போகும். அவன் அடையறதுக்கு எது வழி? அவன் திருவடி தான் வழி. அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவன் அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? அவன் திருவடி தான் கிடைக்கும். இதுல சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னா, உபாயமான பிறகுதான் அந்த திருவடிகள் போக்கியமாக அமையும். அப்படின்னா அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணினாதான் மோட்சம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்ற விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். ருச்சி பிறந்தால் உபாயமாய் உபாய பரிகிரகம் பண்ணினால் போக்கியமாய் இருக்கும் பகவானுடைய திருவடிகள் அப்படின்னு இந்த ஸ்ரீஷட்டாரியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை உதாரணமாக வைத்து இவா அண்ணா தம்பிகள் இருவரும் நமக்கு 2 சூத்திரத்தினால இதை புரிய வைக்கிறார். அடுத்தபடியா பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாடல், வானோர் முதலா மரமலவா எப்பிறப்பும் ஆனேற்கு அவதியிடலாகாதோ தேனேயும் பூவரமங்கை புவிமங்கை நாயகனே சீவரமங்கையரசே. தேனேயும் பூவரமங்கை புவிமங்கை நாயகனே சீவரமங்கை அரசே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் நாயனார் ஐயங்கார். தேனேயும் பூவரமங்கைன்னா தேன் நிரம்பிய தேன் சமிருத்தியா இருக்கக்கூடிய தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய வரமங்கா நாச்சியார். புவிமங்கை அப்படின்னா இங்க தபஸ் பண்ணி தன்னுடைய கரையை போக்கிக் கொண்டு மேதினி என்ற பெயர் பெற்று பெருமாளுக்கு இடப்புறத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி பிராட்டி. தேனேயும் பூவரமங்கை ஸ்ரீவரமங்கா நாச்சியார், புவிமங்கை பூமி பிராட்டி, நாயகனே இவா 2 பேருக்கும் நாயகனா ஆமடியானா இருக்கக்கூடியவனே, ஸ்ரீவரமங்கை அரசே ஸ்ரீவரமங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த வானமாமலை திவ்யதேசத்திற்கு ராஜாவாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு பெருமாளை கூட்டு என்ன சொல்றார் ஐயங்கார்? வானோர் முதலா மரம் அளவா எப்பிறப்பும் ஆனேற்கு அவதியிடல் ஆகாதோ. அப்பா, நான் தேவ ஜன்மாவிலேருந்து ஆரம்பித்து மரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜன்மாவிலையும் அத்தனை சரீரத்திலையும் பிறந்துட்டேன். எத்தனையோ பாவங்கள் பண்ணினேன், எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணினேன், மாறி மாறி சொர்க்க நரகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டேன். சொர்க்கவாசம் நரகவாசம் எல்லாம் கழிஞ்சா விட்டு திரும்ப இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே புகுந்து இன்னொரு பிறவி எடுத்து சம்சாரத்திலேயே உழண்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு ஒரு கடைசி ஜென்மாவை கொடுத்து என்ன உன் திருவடிகளை சேர்த்துக்க கூடாதா? அவதியிடலாகாதோ. இப்படி தொடர்ந்து செய்யினா எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்துட்டே இருக்கேனே, செத்துண்டே இருக்கேனே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாதா? போரண்டாப்பாணி பிறந்தது, போரண்டாப்பாணி அல்லல் பட்டது, போரண்டாப்பாணி சம்சாரத்துல மாட்டின்று சிக்குண்டது, போருண்டாப்பாணி அழுதது அப்படின்னு சொல்லி உன் திருவடிகளுக்கு வரக்கூடியதான கடைசி ஜென்மாவை எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுல ரசம் என்னன்னா, வானோர் முதலா மரமளவா எப்பிறப்பும் ஆனேற்கு. சுவாமி, நான் பிறக்காத பிறப்பே இல்லை, தேவர்கள்ல இருந்து மரம் வரைக்கும் எல்லா ஜென்மாவாவும் நான் பிறந்துட்டேன்னார். இது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். மனுஷாலுக்கு 7 விதமான பிறவிகள் உண்டு. ஆத்மாக்களுக்கு தேவர்களாக பிறப்பது, மனுஷாலா பிறக்கிறது, மிருகங்களா பிறக்கிறது, பட்சிகளா பிறக்கிறது, பாம்பு தேல் முதலான ஊர்வன ரெப்படைல்ஸா பிறக்கிறது, நீர் வாழ்வன ஜலத்துல வாழக்கூடிய வஸ்துக்களா பிறக்கிறது, தாவரங்களா பிறக்கிறதுன்னு சொல்லி 7 விதமான பிறப்புகள் உண்டா ஆத்மாவுக்கு. அப்படி 7 விதமான பிறப்புல டிசைனா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்துட்டேன். இன்னும் என்னுடைய சம்சார அலை ஓய்ந்த பாடில்லை. இதுக்கு மேலையும் என்னை அலைக்கழிக்கணுமா? எனக்கு கடைசி ஜென்மம்னு ஒண்ணு நீயா முடிவு பார்த்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாதா? உன் திருவடிகள்ல சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமா பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? ஸ்ரீவரமங்கை நாயகனே அப்படின்னா வானமாமல பெருமாளேன்னு அவனை மட்டும் கூட்டதாருது. ஆனா ஆழ்வார் அவனை மட்டும் கூட்டா மோட்சம் கிடைக்காது, தாயார முன்னிட்டு தான் சரணாகதி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டார். அதனால நாம அவனை மட்டும் கூட்டா போறாது, பிராட்டிமார்களோடு சக அவனை கூப்பிடணும்னு சொல்லி தேனேயும் பூவரமங்கை புவிமங்கை நாயகனே
வரமங்கா நாயிகா சமேத பூமி நாயிகா சமேத தோதாத்ரிநாதனே அப்படின்னு ரெண்டு பிராட்டிமார்களையும் முன்னிட்டு பிராட்டிமார்களிடத்திலே புருஷகார பிரபத்தியை பண்ணி அவா திருவடிகளை முன்னிட்டு இந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி என்னுடைய ஜென்மாவை கடைசி ஜென்மாவாக ஆக்கி எனக்கு மோட்சம் தர வேணும்னு ஐயங்கார் இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த பிராட்டிமார்களினுடைய அனுகிரகம் எதற்காக? இந்த பிராட்டிமார்களுடைய தபஸ் அவதாரம் இவா இங்க நிக்கிறது உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் எதற்காக? கும்பகோணத்துல பத்ம புஷ்கரணி கரையில ஸ்ரீதேவி தாயார் தபஸ் பண்ணினான். என்ன கேட்டா, யாரெல்லாம் உன்னை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணணும், அதுக்காக நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னான். அம்மா, அதுக்காக நீ ஏன் என் கூட இருக்கணும்? நீ ஏன் தபஸெல்லாம் பண்ணணும்? நீ சொன்னாலே பண்ணுவேன், கண்ணை காட்டினாலே உன் கண்ணை செய்வலையே காரியம் பண்ணக்கூடியவன்னா நீ ஏமா தபஸெல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் வருத்தின்ட்டேன்னு பெருமாள் கேட்டாருன்னு பார்த்தோம். இல்ல, வரக்கூடியவன் தப்பு பண்ணினவனா பாவியா இருந்தானா அதுதான் உன் கண்ணில் படும், நீ உடனே அவனை சிக்ஷிக்கிறேன்னு தண்டதரனா மாறி போயிடுவேன், அப்புறம் அந்த குழந்தை என்ன போகும், என்ன ஆகும், எங்க போகும்? இதுவே நான் பக்கத்துல இருந்தேனானா அதெல்லாம் அவன் பண்ணலேன்னு சொல்லி புருஷகார பிரவத்தினால அவனுடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து உன் திருவடிகளில் சமர்ப்பித்து எப்படியான அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்துருவேணும். அதனால உன்னை பிரியாமல் நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் உன் பக்கத்துல நான் இருப்பேன்னு வர வாங்கிண்டா தாயார். அப்படி நமக்காக பெருமாளை பிரியாமல் இருக்க வேண்டும் என்கிற வரத்தை வாங்கி கொண்டு நமக்காக ஒருவேளை சாட்டு, இலைய சாட்டு, காய் கிழங்கு சாட்டு, தீர்த்தத்தை சாட்டு, காட்டை மட்டுமே சுவாச்சு பட்னியா இருந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கும்பகோணத்துல தபஸ் பண்ணி நமக்காக பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே தாயார், அவளை விட்டுட்டு பெருமாளை சரணாகதி பண்ணா நமக்கு ஒரு நல்ல கதி ஏற்படுமோ? அதனால தேனேயும் பூவரமங்கை புவிமங்கை நாயகனே, ஒண்ணுக்கு ரெண்டு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா நம்முடைய தாயார்கள் பெருமாள் இடத்துல நமக்கு புருஷகாரம் பண்றதுக்காக. அவளை விட்டு பெருமாளை பற்றினா நமக்கு கதி உண்டோ? ஆகையினால அவ சமேதனா இருக்கக்கூடிய பெருமானே, உன்னிடத்துல சரணாகதி பண்றேன். கிட்டத்தட்ட ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறாரோ அதே தான் பிரார்த்திக்கிறார் இவரும். எனக்கு இந்த ஜென்மா போரும், உன் திருவடிகளை கொடுத்துடு, எனக்கு ஆழ்வாருக்கு கொடுத்த மாதிரி நின் பாதமே சரணாக தந்து ஒழிந்துடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஐயங்கார். இப்படி ஆச்சரியமா ஐயங்கார் ஈடுபட்ட ரெண்டு பிராட்டிமார்களோடு கூட பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணின ஆச்சரியமான ஐயங்கார் பாசுரம் இது. 108 திருப்பதி அந்தாதி பாசுரம். அடுத்தபடியா சில விசேஷமான மகாத்மியம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு மட்டும் 2 தியான ஸ்லோகம் உண்டு. ஒன்னும் ஸ்தல புராணத்திலேயே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம், இன்னொன்னும் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த திவதேசத்துக்கும் 2 தியான ஸ்லோகம் உண்டு. அதுல ஸ்தல புராணத்தினாலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம்னு பார்த்தா, யஸ்மின் அம்புஜலோச்சனோ அமரபதி பிரத்யக்ஷ திவ்யாக்கிருதி பத்மாக்ஷ்யா சஹ பூர்வசாகரமுகைச்சைந்திரம் சரோ நிர்மலம் பத்மாகார விமானவாசரசிகம் தேஜோமயம் பாஸ்வரம் நித்யம் ஸ்ரீவரமங்கலாக்கிய நகரம் வந்தாமஹே சாஸ்வதம். எந்த க்ஷேத்திரத்திலே தாமரை கண்ணனா அழகாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறானோ, எந்த க்ஷேத்திரத்திலே தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு அழகான ரூபத்தோட கூட அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதித்தானோ பெருமாள், எந்த க்ஷேத்திரத்திலே பத்மாவதின்னு சொல்லக்கூடிய வரமங்கா நாயிகாவோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறானோ பெருமாள், எந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் கிழக்கு சமுத்திரத்தை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறானோ, எந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் இந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட இந்திர தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான சேற்று தாமரை கரையிலே பவித்திரமானவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறானோ, அல்லது பவித்திரமான சேற்று தாமரை தீர்த்தத்தினுடைய கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறானோ, எந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் பத்மாகார விமானம்னு சொல்லக்கூடிய தாமரை வடிவிலே இருக்கக்கூடிய விமானத்திலே வசிப்பதை ஆசையோடு கூட ரசிப்பவனாக கோட்டி சூரிய பிரகாசம்னு சொல்லக்கூடிய தேஜஸோட கூட சுடர் விட்டு கொண்டு நித்தியமும் அழியாமல் ஒரு நாளும் இந்த இடத்தை விட்டு நகராமல் ஸ்ரீ வரமங்கலாக்கிய நகரம், ஸ்ரீவரமங்கல நகர்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய நகரத்திலே சாஸ்வதனா நிலையானவனா எழுந்தருள் இருக்கிறானோ அந்த எம்பெருமானை வந்தாமகே சேவிக்கிறேன் அப்படின்றதா இந்த முதல் தியான ஸ்லோகம். யஸ்மின் அம்புஜலோச்சனோ அமரபதி பிரத்யக்ஷ திவ்யாக்கிருதி பத்மாக்ஷ்யா சஹ பூர்வசாகரமுகைச்சைந்திரம் சரோ நிர்மலம் பத்மாகார விமானவாசரசிகம் தேஜோமயம் பாஸ்வரம் நித்யம் ஸ்ரீவரமங்கலாக்கிய நகரம் வந்தாமஹே சாஸ்வதம்.
அடுத்தபடியா வழக்கமா நாம பார்க்கக்கூடியதான விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே இருக்கக்கூடியதான இன்னொரு தியான ஸ்லோகம். தோதாத்ரௌ தேவநாதः சுரநிகரபதே தீர்த்தம் கிஷ்டாவராஸ்ரீஹி நந்தியாவர்த்தம் விமானம் ஹரிதிகபிமுகசத்ரதாத்ர சாசீன ரூபः பக்ஷி சாஹீஷ சேனாபதிமுக விலசதே பார்ஷதைர்நித்யமுக்தைः பத்தைர்பக்தைர்யதீந்திரைः சிகிர விசிஷசிபிர் மூர்த்திமத்பிஹ சஹாஸ்தே. தோதாத்ரௌ, தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான இந்த வானமாமலையில் தேவநாதக பெருமாள் தேவநாதன் தெய்வநாயகன் என்கிற திருநாமத்திலே சுர நிகரபதே தீர்த்தம், சுர நிகரபதிஹி அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கு பெயர். அவனாலே ஏற்படுத்தப்பட்டதான தீர்த்தம், அதாவது சேற்றுத்தாமரைன்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இஷ்டாவராஸ்ரீஹி பக்தர்களுக்கு இஷ்டமான வரங்களை அருளக்கூடிய தாயாரா வரமங்கா நாச்சியாரா இருக்கக்கூடிய தாயாரோடைய கூட நந்தியாவர்த்தம் விமானம், நந்தியாவர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய அந்த விமானத்தின் கீழே, இந்த விமானத்துக்கு நந்தவர்த்தனம்னு ஒரு பேர் உண்டு. அதாவது நம்முடைய ஆனந்தத்தை பல மடங்காக பெருக்கக்கூடியது, அதாவது மோட்சம் தரக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த விமானத்தின் கீழே ஹரிதிக் அபிமுக தத்ராச்ச ஆசீன ரூபகா, கிழக்கு நோக்கியவாறு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் பெருமாள். அங்கு பெருமாள் யாரோடெல்லாம் சேவை சாதிக்கிறான்னா பக்ஷீஷ பக்ஷிராஜனான கருடனோட கூட, அஹீஷ பாம்பரசனான திருவனந்தாழ்வானோட கூட, சேனாபதி விஸ்வக்சேனரோட கூட, முக விலசத்து பார்ஷதைஹி நித்தியமுக்தைஹி அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலான ஸ்ரீவைகுண்டத்து பரிஜனங்களோட கூட, நித்தியசூரிகளோட கூட, முக்தாத்மாக்களோட கூட, பத்தைஹி நம்மளாட்ட சம்சாரி ஜீவர்களோட கூட, பக்தைஹி சம்சாரி ஜீவர்களா பிறந்திருந்தாலும் பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி மோட்சத்துக்கு அதிகாரமா இருக்கக்கூடிய பாகவதாலோடு கூட, யதீந்திரைஹி எத்தனையோ சன்னியாசிகளோடு கூட, ஸ்ரீகி ரவி சசிபிஹி, ஸ்ரீகி அப்படின்னு அக்னிக்கு பேரு, ரவின்னு சூரியனுக்கு பேரு, சசின்னு சந்திரனுக்கு பேரு, சூரியன் சந்திரன் அக்னி முதலானவர்களோடும் கூட, மூர்த்தி மத்பிஹி சஹாஸ்தே அவர்கள் எல்லாம் எப்படி வந்து இங்க கைங்கரியம் பண்றான்னா, சூரியன் சூரியனா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணல, சந்திரன் சந்திரனா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணல. இந்த பெருமாளுக்கு சூரியன் எப்படி கைங்கரியம் பண்றான்? சுவாமி ஆகாசத்துல சூரியன் இருக்கான், அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் பெருமாள் பேர்ல படுறது, அப்படி சூரியன் இங்க கைங்கரியம் பண்றான். அப்படி இல்ல, மூர்த்தி மத்பிஹி சூரியன் மனுஷ உருவல வந்து கைங்கரியம் பண்றானா, சந்திரன் மனுஷ வடிவோட வந்து தபஸ் பண்ணானா, அக்னி மனுஷ வடிவோடு வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றானா. இப்படி அக்னியும் சூரியனும் சந்திரனும் மனித வடிவிலே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சகாஸ்தே அவர்களோட கூட பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமலையிலே தேவநாதன் சொல்லக்கூடிய தெய்வநாயகன், சுர நிகரபதினு சொல்லக்கூடிய இந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட இந்திர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சேற்று தாமரையினுடைய கரையிலே இஷ்டமான வரங்களை எல்லாம் அருளக்கூடிய வரமங்கா நாச்சியாரோடு கூட, நந்தியாவட்டை புஷ்பத்தினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய விமானத்துக்கு கீழே கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தில் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் முதலான ஸ்ரீவைகுண்டத்து நித்திய முக்தர்களோடு கூட, சம்சாரி ஜனங்களாலே சேவிக்கப்படுபவனாக, பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்து மோட்சம் போவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே சேவிக்கப்படுபவனாக, அக்னி சூரியன் சந்திரன் முதலானவர்கள் மனித வடிவிலே வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான நிலையிலே இவா இத்தனை பேரோடும் கூட பெருமாள் இங்கே நிரந்தரமாக எழுந்தருளி இருந்து சேவை சாதிக்கிறான்னு சொல்லி அத்தியாச்சரியமா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெருமாளோட சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினதான தியான ஸ்லோகம். இப்படி விசேஷமான மகாத்மியமுடைய கஷேத்திரங்களுக்கு மட்டும் 2 தியான ஸ்லோகம் இருக்கிறது, அது இதுக்கும் இருக்கிறதுன்றது இதனுடைய சிறப்பு. தோதாத்ரௌ தேவநாதः சுரநிகரபதே தீர்த்தம் இஷ்டாவராஸ்ரீஹி நந்தியாவர்த்தம் விமானம் ஹரிதிகபிமுகஸ்தத்ர சாசீன ரூபः பக்ஷி சாஹீஷ சேனாபதிமுக விலசதே பார்ஷதைர்நித்யமுக்தைः பத்தைர்பக்தைர்யதீந்திரைः சிகிர விசசிபிர் மூர்த்திமத்பிஸ்ஸஹாஸ்தே. ஸ்ரீமதே வரமங்கா நாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரி சுவாமினம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட வானமாமல திவ்யதேசத்தினுடைய வைபவம் முடிகிறது. ராசன்.